श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதலில் புறவருதாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனே சூக்திகா ரஜத சித்தஹாரினே முக்திதாயக முராரி பாதையோர் பக்திசார முனையே நமோ நமஹா. மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே. ஆழ்வார்களுக்குள்ளே திருமழிசை ஆழ்வாருடைய பெருமையை தெரிவிப்பது இந்த ஸ்லோகங்கள். மகாயாம் மகரே மாசே, மக நட்சத்திரம், தை மாசத்து மக நட்சத்திரம். அந்த திருநக்ஷத்திரத்துல தான் திருமழிசை ஆழ்வார் திரு அவதாரம் செய்தார். தையில் மகமின்னு தாரணீர் ஏத்தம், இந்த தையில் மகத்துக்கு சாத்துகின்றேன் தொய்ய மதிபெத்த மழிசைப்பிரான் பிறந்த நாள்னு நத்தவர்கள் கொண்டாடும் நாள். நல்ல தபஸுடையவர்கள், இந்திரியங்களையெல்லாம் அடக்கி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே அடிமை என்பதை நன்கு உணர்ந்தவர்களா இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய நாள். நத்தவர்கள் கொண்டாடும் நாள். நமக்கு ஒரு நாள் வாய்த்ததேன்னு அனைவரும் கொண்டாடுகிறார்கள். அப்படி என்ன பெருமைனா, தொய்ய மதிபெத்த மழிசைப்பிரான் பிறந்த நாள். தொய்ய மதி, இவருடைய மதி, இவருடைய ஞானத்திற்கு சமமாக மற்றொருவருடைய மதி ஞானமே கிடையாது. தன்னுடைய ஞானத்திற்கு சமமா மற்றொருவருக்கு ஞானம் இல்லைங்கிற அளவுக்கு பெருமை திருமழிசை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அத்தனை தேவர்களுடைய ஞானத்தையும் ஒன்று சேர்த்தாலும், அல்லது பரமாகாசம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், அவர்களுடைய ஞானத்தை ஒன்றாக சேர்த்தாலும் என்னுடைய ஞானத்துக்கு சமமா அவர்களுடைய ஞானம் இருக்காது, ஒப்பாகவே இருக்காதுன்னு தாமே தெரிவிக்கிறார். அப்படி இவருக்கு என்ன ஏற்றம்னா, இவர் எம்பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருள பெற்றவராயிட்டேன். நித்திய சூரிகளுக்கு பரமாத்மா மயர்வை போக்கி ஞானத்தை கொடுத்தாருங்கிற பெருமையே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு மயர்வுங்கிறதே கிடையாது. ஒரு நாளும் அஞ்ஞானமே அவருக்கு தொடர்பே கிடையாது. சம்சார சம்பந்தம் கிடையாது, கர்ம சம்பந்தம் கிடையாது. அப்ப எப்போதும் பரமாத்மா எப்படி நிறைந்த ஞானத்தோடு இருக்கிறாரோ அதே போலத்தான் நித்திய சூரிகள், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலான அனைத்து நித்திய சூரிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு காரியமே அங்க நடைபெறவில்லை. ஆனால் திருமழிசை ஆழ்வாருக்கோ அப்படி அல்லாமல் எம்பெருமானே மயர்வை போக்கி மதிநலத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது சாக்கியம் கத்தோம், சமணம் கத்தோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம் என்ன எல்லா சமயங்கள் என்னென்ன விதமான மதங்கள் இருக்கோ எல்லா மதங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதிலெல்லாம் எதிலையுமே உயர்ந்த கருத்துகள் இல்லை, சாரமாக எந்த கருத்தும் இல்லை என்ன அனைத்தையும் விட்டு இறுதியாக பேயாழ்வாராலேயே கட்டாட்சிக்கப்பட்டு திருந்தினார் என்பது இவ்வாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை. மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். ஆனால் திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் எம்பெருமானாலையும் மயர்வர மதிநலம் ஏற்பட்டது. அடுத்து பேயாழ்வாராலையும் கட்டாட்சிக்கப்பட்டு திருத்தப்பட்டார். அப்ப ஒரு பக்கம் பெருமானுடைய கட்டாட்சம், மற்றொரு பக்கம் ஆழ்வாருடைய கட்டாட்சம், இரண்டும் சேர்ந்து இவருக்கு கிட்டியதுன்னா அப்ப அதுதானே தொய்ய மதி. இவருடைய மதி ஞானத்திற்கு சமமா மற்றொருவருக்கு ஞானம் இல்லை. தொய்ய மதி பெற்ற மழிசைப்பிரான் பெற்றார். பேயாழ்வார் தாமே வந்து இவருக்கு ஞானத்தை வழங்கி இருக்கிறார், கட்டாட்சித்திருக்கிறார். அப்படி தாம் பெற்றது மற்ற யாருக்கும் கிட்டவில்லையே. துய்ய மதிபெத்த மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று அவர் அவதரித்தாரோ இன்றைக்கு நமக்கு உயர்ந்த திவ்ய பிரபந்தங்கள் கிட்டியது. எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகள் தாழ்ந்தவர்கள் என்று உறுதிபட நன்றாக விளக்கியருளினார். உரையில் இடாதவர் என்ன இவருக்கு திருநாமத்தை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக சாதிக்கிறார். உரையில் இடாதவர். உரை, ஒரு வாழ் கத்தி இருக்கு, ராஜா கத்தியை கொண்டு யுத்தம் எல்லாம் போடுறார். அந்த வாழை தன்னுடைய உரையில எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பார்.
அத மாதிரி இவரும் ஒரு கத்தி வைத்துக் கொண்டு உரையில் இல்லாமல், உரையிலே அந்த கத்தி வைக்காமல் கையில எப்பொழுதும் வாளும் கையுமாக சுத்தி கொண்டிருந்தாரான்னா அப்படி அல்ல. அப்ப இவருக்கு எது கத்தின்னா தன்னுடைய திருநாக்கு என்பதே ஒரு சிறந்த கத்தியாக அவர் கொண்டு, தன்னுடைய திருநாவியருடைய வன்மையினாலே மற்ற தேவதைகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், திருமாலே உயர்ந்த பரவரன் என்னத்தை நன்றாக காட்டி அருளினார். காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆனமென்னடைந்து வாழும் ஆதரகாள் எம் ஆதிபால் பேணினும் பிறப்பெனும் பிணக்கருக்க வித்திரே என்ன அற்புதமாக மற்ற தேவதைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கூட உருவமும் இன்னும் அழகா இல்லை. சரி, அவர்களை அடைந்து என்ன வழிபடலாம்னா அந்த வழிபடுகிற முறையும் ரொம்ப சிரமமாக இருக்கு. காணிலும் உருப்பனார் செவிக்கினாத கீர்த்தியார் தான் புகழ் இருக்கா பெருமை இருக்கான்னா கேட்பதற்கு கூட காசு கூசும், காது கூசுற அளவிற்கு அவருடைய பெருமையே இல்லை. அத்தனையும் தாழ்வுகளாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை அடைந்து மிகுந்த மோசமான நிலைக்கு செல்லாமல் எம்பெருமானை அடைந்து அந்த எம்பெருமானிடத்தில் ஆர்வத்தோடு 2 புஷ்பங்களை சமர்ப்பித்தாலும் போரும், அன்போடு 2 திருநாமங்களை சொன்னாலும் போரும். பேணினும் பிறப்பெனும் பிறக்கருக்க ஹித்திரை மீண்டும் மீண்டும் பிறத்தல் சம்சார சம்பந்தம்ங்கிற பெரிய ஒரு இந்த இந்த இதிலேயே சிக்காமல் எம்பெருமான் நம்மை அருளி விடுகிறான் என்ன அப்படி பெருமானுடைய பெருமையை தெரிவித்தார். மற்றையோர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், எம்பெருமானே உயர்ந்தவன். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு தேவன்னா எம்பெருமான் ஒருத்தன்தான். மற்றையோர்கள் யாரும் தேவன்கிற சொல்லுக்கு அவர்கள்லாம் அடையாளமாக இருக்க மாட்டார்கள். தேவன்னு சொன்னா அது தேவாதி தேவனான எம்பெருமானை தவிர மற்ற தாழ்ந்த தேவதைகளை குறிக்காது. ஏன்னா இவர்தான் திருவோடு கூடியவர். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு எழுந்தருளி இருப்பவன் தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்க முடியுமே தவிர திரு இல்லாத தேவர் அவர்கள்லாம் தேவர் அல்லார்கள். அவர்களுக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, படைக்கப்பட்டவர்கள். அதனால அவர்கள் யாரையும் அடைந்து எந்த பயனும் இல்லை என்பதை தெளிவாக விளக்கினார். அதனால தன்னுடைய அந்த நாக்கை கொண்டு ஆதி மத்திய அவசானம் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தை எடுத்து பார்த்தால் 2 திவ்ய பிரபந்தங்கள், நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ரொம்ப ஸ்பஷ்டமா எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பார். அதுவும் வதிரேகத்தாலே, வதிரேக முகத்துல சாதிப்பது இவருக்கு இன்னும் ஊற்றம் அதிகம். அன்வயத்தாலே சாதித்தார். நேரடியா பெருமானே பரம்பொருள் என்று கூறுவது அன்வய முகத்தாலே கூறுவது. திருமால் தான் ஜெகத்துக்கு காரணம், திருமால் தான் பரம்பொருள் என்று நேரடியாக கூறுவது. இது அன்வய முகத்தினாலே பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பது. திருமாலை தவிர வேறு யாருமே பரம்பொருள் அல்ல, எம்பெருமானை தவிர மற்றவர் யாருமே உயர்ந்தவன் கிடையாது. அத்தனை பேரும் படைக்கப்பட்டவர்கள், சிருஜ்யர்கள், கர்மத்தினாலே கட்டப்படுபவர்கள் என்று மற்றையோர்கள் தேவன் இல்லைன்னு சொன்னால் அது வதிரேகத்தினாலே கூறுவது. அப்படி கூறுவது இவருக்கு தான் ரொம்ப இயல்பாக கொண்டு எப்போதும் மற்ற தேவதைகளுடைய அந்த பெருமையே கிடையாதுன்னு ஸ்தாபித்து எம்பெருமானுக்கு தான் பெருமை உண்டு என்பதை நன்றாக நிலைநாட்டியவர் திருமழிசையாழ்வார். அப்ப துய்ய மதி, நம்முடைய ஞானம் எப்படி இருக்கணும்னா நிறைய விஷயங்கள்ல அன்வயத்தினாலே இருந்தால் மட்டும் போராது, வதிரேகத்தினாலும் இதை தவிர்ந்த மற்ற விஷயங்கள் அது இதற்கு சமமாகவே ஆக முடியாது. அதெல்லாம் மிகவும் தாழ்ந்ததுங்கிறதுல மிகவும் கூர்மையா நம்முடைய புத்தி இருக்க வேண்டும். அதனாலதான் இவர் மிகுந்த உயர்ந்த மதி கொண்டிருப்பவர். துய்ய மதி என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில இவளை தெரிவிக்கும் பொழுது துய்ய மதி பெற்ற மழிசைப்பிரான் என்று தெரிவிக்கிறார். அப்ப அன்பயத்தினாலும் வதிரேகத்தினாலும் இவர் நன்றாக சாதித்து எம்பெருமானுடைய பரத்வத்தை ஓஹோன்னு நன்றாக ஸ்தாபித்து கொடுத்தார். உரையில் இடாதவர் என்று தெரிவிக்கப்படுகிறார். மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சாமானியப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் என்ன தோன்றும், அது என்ன ஒரு மதத்தை மட்டும் பற்றினால் போருமா, எல்லா மதங்கள்லையும் என்னென்ன சொல்லுகிறதுன்றத ஒரு தடவை போய் பார்த்து அலசி ஆராய்ந்து கடைசியில நாங்களே நிர்ணயிக்கிறோம். ஆராய்ந்து பார்த்து நிர்ணயித்தால் தானே எது சரி எது தவறுன்னு தெரியும். ஒருத்தர் பெரியவா சொல்றா அது அப்படியே கேட்டு நடப்பதுங்கிறது ஆகாதுன்னு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும். இது என்றோ துவாபர யுகத்தினுடைய இறுதியில அப்ப அவதரித்த திருமழிசையாழ்வார், அவருக்கு ஆயுஷும் இருந்தது, சக்தியும் இருந்தது, ஞானமும் இருந்தது. 700 சம்பத்சரங்கள் ஒவ்வொரு மதங்களாக இருந்து பார்த்து ஒவ்வொரு மதத்திலையும் ஒன்றும் உயர்ந்த கொள்கைகள் இல்லை. வணங்கும் சமயம் பல பலவாக்கி மதுவிகற்பால் பிணங்கும் சமயம் அவையவை தோறும் அணங்கு நின்மூர்த்தி பல்கு நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையில்லா நின்கண் வேட்கை எழுப்பிப்பனே என்று திருவிருத்தத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வணங்கும் சமயம் பலபலவாக்கி, எம்பெருமானே பல சமயங்களையும் ஏற்படுத்தினாராம். எதற்குன்னா லீலைக்காகத்தான், இந்த விளையாட்டாகத்தான் இந்த உலகத்தை படைக்கிறார்.
அப்ப பல சமயங்கள் அவரவர்களுக்குன்னு மதி இருக்கு, ஞானம் இருக்கு. அவரவர்கள் தங்கள் மதத்திற்கு ஏற்ப சம்பிரதாயத்திற்கு ஏற்ப கருத்துக்களை சொல்லட்டும் என்று பல சமயங்களை ஏற்படுத்தி அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போலே தன்னுடைய திருமூர்த்தியை பரப்பி வைத்தார். தன்னுடைய மூர்த்தினா தனக்கு உடலா இருக்கக்கூடிய அனந்து தேவதைகள் பலரையும் ஏற்படுத்தி படைத்து இந்தந்த தேவதைகளை வணங்கினால் இன்னென்னது கிடைக்கும் என்று பல மதங்கள் ஏற்பட்டனவா அனைத்தையும் ஏற்படுத்தி வைத்தார். இப்படி ஏற்படுத்தின உனக்கு இணங்கு நின்னோரை இல்லா, உனக்கு சமமாக மற்றொருவன் கிடையாது. உன்னாலே படைக்கப்பட்டவர்கள் தான் இத்தனை பேருமே தவிர இந்த படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இதுல யார் ஒருவரும் உமக்கு சமமாகவே இருக்க முடியாது. இத்தனை பேரையும் படைத்த நீதான் உயர்ந்தவன், உன்னிடத்திலே இவர்கள் அத்தனை பேரும் தாழ்ந்தவர்கள்ங்கிறத நான் இந்த ஜனங்களுக்கு உபதேசித்து நின்கண் வேட்க எழுவிப்பனே, உன்னிடத்தில் அன்பை நான் வளர்க்கிறேன். பெருமாள் கூட ஓய்ந்து போயிட்டார். ஆச்சு, முதல்ல படைச்சோம், கர்ணகலேபங்களை கொடுத்தோம், இவர்கள்லாம் திருந்தி வரல. சரி, விளையாட்டுக்காக பல மதங்களை ஏற்படுத்தி தங்கள் அறிவால தெரிந்து கொண்டு வரட்டும்னு சற்று கையோய்ந்து நம்மிடத்திலேயே விட்டுவிட்டார். சுவாதந்திரியத்தை கொடுத்து நீங்களா தெரிந்து கொண்டு வாருங்கள்னு விட்டு விட்டார். கையோய்ந்து போய்விட்டார் எம்பெருமான். ஆனா ஆழ்வார் தெரிவிக்கிறார், அது எப்படி? நீ விட்டால் கூட நீதான் சிறந்தவன், உனக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ இல்லைங்கிறத இந்த ஜெகத்துல நான் உபதேசித்து உன்னாலே படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த தேவதைகள்ங்கிறத புரிய வைத்து நின்கண் வேட்கை எழுதிப்பனே, உன்னிடத்துல அன்பு அந்த காதலை நான் வளர்த்து விடுகிறேன்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அந்த செயலுக்கு முன்னோடியாக திருமழிசை ஆழ்வாரே இருந்தார்னு கொள்ளணும். அவர் தான் எல்லா சமயங்களையும் ஆராய்ந்து பார்த்து எதிலையுமே சாரம் கிடையாது, அனைத்தும் தாழ்ந்தது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் உயர்ந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருப்பது, இதுதான் அனைத்து வேத வாக்கியங்களாலும் கூறப்படுகிற சம்பிரதாயம் கருத்து என்பதை தெளிவாக அனைவருக்கும் உபதேசித்தார். அதை தம்முடைய அனுஷ்டானத்திலையும் கொண்டு அதை நன்றாக காட்டி கொடுத்தார். ஆக இப்படியெல்லாம் அவருக்கு பெருமை இருப்பதினாலே துய்ய மதிவெத்த மழிசை பிரான் என்று கொண்டாடப்படுகிறார். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சாரன். இத்தனை பேருடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீங்கிற அடைமொழியே எங்கேயும் வைக்கலையே. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நம்மாழ்வாருக்கு ஸ்ரீமத்தின் அடைமொழியை சேர்த்தார், பக்தி சாரருக்கு ஸ்ரீங்கிற அடைமொழியை சேர்த்தார். அப்ப இவருக்குத்தான் பெருமையானா, இவருதான் பெருமானாலையும் கட்டாட்சிக்கப்பட்டார், பேயாழ்வாராகிற ஆச்சாரியராலையும் கட்டாட்சிக்கப்பட்டார். அப்ப பகவத் கட்டாட்சம் ஆச்சாரிய கட்டாட்சம் இரண்டும் சேர்ந்து கிட்ட பெற்றபடினாலே இவருக்கு பெருமை அதிகம். இவரை பின்பற்றிய சுவாமி நம்மாழ்வார் அன்வயத்தினாலையும் எதிரேகத்தினாலையும் எம்பெருமானுடைய பெருமையை காட்டி கொடுத்தார். கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, கண்ணன் கண் நம்மை காப்பவன் ரக்ஷகன், நமக்கெல்லாம் காரணபூதன் கண்ணன். எம்பெருமான் கண்ணன் தான் நமக்கு காப்பாளன், கண்ணன் கண்ணன்னு தெரிவித்தார். அப்ப இது அன்வயத்தினாலே பெருமானே நம்மை காப்பவர் என்று காட்டினாரா? அல்லதில்லையோர் கண்ணே, இவனை தவிர வேறு எங்கு சென்றாலும் யாரும் நம்மை காக்க முடியாது, மற்ற யாராலும் நம்மை காப்பதற்கு அவர்களுக்கு சக்தியே கிடையாது. அல்லது இல்லையோர் கண்ணே, இவனுக்கு சமமானவனோ இவனுக்கு மேம்பட்டவனோ இவனுக்கு ஒத்தவனோ யாரும் கிடையாதுங்கிறத அன்வயத்தினாலும் நேர்முகத்தினாலும் எதிர்மறையினாலும் இந்த அர்த்தத்தை அழகாக விளக்கினார் நம்மாழ்வார். எதற்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அப்படி இவ்வாழ்வாருடைய மதி துய்ய மதி என்று மணவாள மாமணிகள் தெரிவித்தாரா? அதே மாதிரி பராசர பட்டரும் அந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ பக்தி சார என்ன இவருக்கு பெருமையை சேர்த்து தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய வைபவத்தை தான் நாம் கடந்த காலக்ஷேபத்தின் மூலமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது ஆழ்வார் அவதரித்தார். அவரிடத்துல அந்த பெருமைகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது, அவர் ஒரு பிறவியிலே இருபிறவியானார் என்கிற சரித்திரத்தை பார்த்தோம். அதற்கப்புறம் திருவாளன் பங்கைய செல்வி வளர்த்து கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு விருத்தன் வந்து அவரை ஆசிரித்து அவரிடத்துல பாலை பிரசாதமாக வாங்கி கொண்டு அவருக்கு பால்யம் திரும்பி அவருடைய மனைவிக்கு கர்ப்பம் ஏற்பட்டு கணிகண்ணர் என்கிற அழகான சிஷ்யர் பிறந்தார். அதையும் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு இவர் எல்லா சமயங்களையும் ஆராய்ந்து சைவ மதத்தில இருந்து பின்னர் பேயாழ்வாரால திருத்தப்பட்டு மீண்டும் இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திற்கு வந்து இங்கேயே இருந்து பல காலம் யோகத்தில இருந்தார். அப்ப பார்வதி பரமேஸ்வரன் ஆகாச மார்க்கத்தில சஞ்சரிக்க வந்து கர்வபங்கப்பட்டு போனார். இவரை கட்டாட்சிக்கலாம்னு இருவரும் சேர்ந்து வந்தார்கள். இவர்கள் யார் என்னை கட்டாட்சிப்பதற்கு? என்னை கட்டாட்சிப்பதற்கு எம்பெருமான் இருக்கானே, தேவாதி தேவன் அவன் இருக்கிறச்ச அவனாலே படைக்கப்பட்ட இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு இவர் வெறுமனே இருந்தார். ஆனா அவர்கள் வழிய வந்து வரம் கொடுக்கிறேன்னு வந்து கர்வபங்கப்பட்டு போனார்கள். அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அடுத்து ஒரு
வியாகரத்தின் மேல சஞ்சரிக்கக்கூடியவன் கேசித்திரன் என்ன அந்த ஒரு கந்தர்வன், அவனும் கர்வபங்கப்பட்டு போனான். அடுத்து பொங்கன சித்தன் என்ன ஒரு சித்தன், ஒரு ரசகுடிக்கையை கொடுக்குறேன், இதை வைத்துக் கொண்டால் காணி நிலம் கோடிகள் எல்லாம் அப்படியே தங்கமாக மாறும் என்று கொடுத்தார். நீ என்ன ரசகுடிக்கையை கொடுப்பது, என்னுடைய மேனியிலிருந்து சிறிது அழுக்கை எடுத்து, தம்முடைய மேனியிலிருந்து அழுக்கை எடுத்து, காதிலிருந்து சற்று அழுக்கை எடுத்து, ரெண்டுத்தையும் சேர்த்து குடிக்கையாக உருட்டி இதை போட்டா கோடானு கோடி நிலமெல்லாம் பொன்னாக மாறும்னு அப்படி வீசி கொடுத்தார். அவரும் போய் பரீட்சித்து பார்க்க அதே மாதிரி நடக்க, ஆஹா இவர் மகானுபாவர் என்ன தாம் அவரை வணங்கி தண்டனிட்டு அவரிடத்துல மன்னிப்பு வேண்டி சென்றார் என்ன அந்த சரித்திரத்தை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்னர் எம்பெருமானுடைய அந்த பரத்வத்தை நன்றாக மனசில வாங்கி கொள்ள பெருமானும் தம்முடைய திவ்ய திருமேனி அழகையெல்லாம் காட்டி கொடுத்தார். பிராட்டிமார்களோடு தமக்கு இருக்கக்கூடிய சேர்த்தி நித்தியசூரி பரிஜனங்கள் எல்லாம் அவரை எப்படி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அத்தனையும் காட்டி கொடுக்க மிகுந்த ஆனந்தத்தோடு அத்தை அனுபவித்தவர். நேரே பொய்கைக்கரை திருவெக்காங்கிற அந்த திவ்யதேசத்துல பொய்கையாழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு ஏற அங்கு அங்கு 700 வருஷம் தங்கி இருந்தார் என்றுதான் கடைசியில பார்த்தோம். வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தை சேவித்து பொய்கையாழ்வார் அவதரித்திருந்த அந்த திருப்பொய்கை கரையிலே அவரை தியானம் பண்ணி கொண்டு யோகத்திலே 700 சம்பத்சரம் எழுந்தருளி இருக்கிற காலத்திலே அப்படி திருவெக்காங்கிற திவ்யதேசத்துல எழுந்தருளி இருந்தார். இப்ப இந்த 3 ஆழ்வார்களை பார்த்தால் அவர்கள்லாம் எப்போதுமே இந்த சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல மிகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள்னு தெரிய வருகிறது. பொய்கையாழ்வார் அவதரித்தது திருவெக்காங்கிற திவ்யதேசமா, அங்கு எம்பெருமான் சயன திருக்கோலத்துலதான் சேவை சாதிக்கிறான். யதோக்தகாரி இன்னைக்கு திருநாமம், அன்னைக்கு ஜெகநாதன் அந்த எம்பெருமானுடைய திருநாமம். அவர் சயனத்தில் தான் கிடக்கிறார் ஆதிசேஷ பரியங்கத்திலே. திருக்கடல் மல்லையிலே பூதத்தாழ்வார் அவதரித்தாரா, அங்கு ஸ்தல சயனமாக எம்பெருமான் சயன கோலத்துலதான் கிடக்கிறார். இப்ப மயிலை திருவல்லிக்கேணி ரெண்டும் ஒரே திவ்ய கஷேத்திரம் தான். ஏன்னா ஆழ்வார்களுடைய பாசுரத்துல மாடமாமயிலை திருவல்லிக்கேணி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் தெரிவிக்கிறார். வியாக்கியானத்துல மயிலைங்கிறது மாநகரம், அதற்கு உட்பட்ட ஒரு கிராமமாக இந்த திருவல்லிக்கேணி அமைந்திருக்கிறது. சொல்லும் பொழுது ரெண்டுத்தையும் சேர்த்துத்தான் தெரிவிக்கிறார்கள் என்ன வியாக்கியானத்துல பிள்ளலோகம் ஜீயர் காட்டுகிறார். அதே மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டால் திருவல்லிக்கேணியும் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம்னு கொள்ளலாம். அப்போ ஆழ்வார் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம்னு பார்த்தால் மன்னாத பெருமாள் அவர் சைனத்துத்தான் கிடக்கிறார். எந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்று உதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் என்கிற பாசுரத்தின்படி எம்பெருமான் சைனத்து கிடக்கிறார். மேலும் நான்முகன் திருவந்தாதியில திருமழிசையாழ்வார் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்யும் பொழுது தாளால் உலகமளந்த அசவேகொள் வாளா கிடந்தருளும் வாய்திரவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை என்று இந்த திருவல்லிக்கேணியில எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். கடல் அலைகள் திருவடியில் அப்படி வருடி விடுகின்றன என்று உபதேசித்தார். அப்பா பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலத்தையும் எம்பெருமானுடைய சயன திருக்கோலம்னு பார்த்தோமா. அடுத்து இந்த மூவரும் இப்படி இருந்ததுனால திருமழிசையாழ்வாருக்கும் சயன திருக்கோலத்துல சேவிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஒரு ஈடுபாடு. பேயாழ்வாராலே திருத்தப்பட்டவர். அதனால எம்பெருமானுடைய சயன திருக்கோலமா இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்னா ஒரு தனி ஆர்வம் இவருக்கு உண்டு. அதையெல்லாம் சேர்த்தே ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். நாகத்தனை அரங்கம் குடந்தை பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்ன அழகா ஒரு பாசுரத்துல நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் எத்தனை திவ்யதேசத்தை சேர்க்கிறார் பாருங்க. இந்த எல்லா இடத்துலையும் பெருமாள் சயன திருக்கோலத்திலேயே இருக்கார். நாகத்தனை குடந்தை திருக்குடந்தையில அழகா ஆதிசேஷ பரியங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாகத்தனை குடந்தை அரங்கம் திருவரங்கத்துல எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெக்காங்கிற திவ்யதேசத்துல எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். திருப்பேர் பேருங்கிறது திருப்பேர் நகர் கோவிலடி, அந்த இடத்துலயும் அப்பக்குடத்தான் எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். அன்பில் நாகத்தனை குடந்தை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் திருப்பார்க்கடல்ங்கிற கஷேத்திரத்துல எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். இப்படி சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானையே தனியா ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார்னா சயன திருக்கோலத்துல இவ்வாழ்வார் மிகவும் ஈடுபட்டிருக்கிறார்னு தெரிகிறது. அதனாலேயே இந்த பொய்கையாழ்வார் அவதரித்த அந்த ஸ்தலத்திலேயும் 700 சம்பத்சரம் இருந்து அந்த எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்துல என்ன சரித்திரம் நடந்ததுங்கிறத மேற்கொண்டு காட்டுகிறார்கள். இவர் திருவடிகளிலே கணிகண்ணர் ஆசிரயித்து பகவத் பிரவணராய் இருக்க, கணிகண்ணர்ங்கிற சிஷ்யர் முன்னாடியே அவதரிச்சார்னு பார்த்தவன் அவர் இப்ப இவருக்கு சிஷ்யராக ஆகி எம்பெருமானிடத்துல மிகுந்த பிராவண்யம் அன்போடு இருக்க
அவ்வளவிலே அங்குள்ள ஒரு ஸ்தவிரையானவள், ரொம்ப மூதாட்டி, வயதானவள். ஸ்தவிரைனா வயதானவள் அர்த்தம், மூதாட்டி. அவள் ஆழ்வாரை சேவித்து அவர் திருவடிகளிலே பக்தி யுக்தையாய் அவர் எழுந்தருளியிருக்கிற விடத்தை கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. திருவனந்தபுரத்து பாசுரம் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான் சயனித்து கிடக்கூடிய அந்த இடத்திலே கடைத்தலை சீக்க பெற்றால், அந்த இடத்தை பெருக்கி மொழிவு சுத்தம் பண்ணால் கடுவினை களையலாமே. வெறும் அங்க இருக்கிற குப்பசத்தை நகர்த்தினால் போறோம், நம்மிடத்துல இருக்கக்கூடிய குப்பசத்தை மாதிரி இருக்கக்கூடிய அனாதி காலமான கர்மங்கள் களையப்பெறும் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப திருவனந்தபுரத்துல இந்த கைங்கரியத்தை பண்ணால் எம்பெருமான் நம்முடைய கர்மங்களை எல்லாம் துடைக்கிறாராம். அதன்படியே என்கிறபடியே சம்மார்ஜன கோமய அனுலேபன ரங்கவல்யாத் அலங்காரங்களாலே, சம்மார்ஜனம் நன்னா மெழுகிறது, அதை ஜலத்தை தெளிச்சு நன்னா ஜலத்தை நீரை வார்த்து இடத்தை சுத்தி பண்றது சம்மார்ஜனம். அடுத்து கோமயம், பசுஞ்சாணம் பசு மூத்திரம் இதையெல்லாம் கொண்டு நன்னா அதை சுத்தமா தெளிச்சு, அனுலேபனம் அதை முழுக்க பூசி சாணி கரைச்சு நன்னா அந்த இடத்துல எல்லாம் பூசி சுத்தமாக ஆக்கி, ரங்கவல்யார் நன்னா அழகா கோலம் போடணும். சித்திரமா பார்ப்பதற்கு கண்ணை கவரும் விதத்திலே அழகான கோலங்களை எல்லாம் இட்டு, ரங்கோலின்னு சொல்றோமே அந்த மாதிரி ஆச்சரியமா கோலங்களை எல்லாம் இட்டு அலங்காரங்களாலே இப்படியெல்லாம் செய்தருளினாலாம். அனுதினம் சுஷ்ரூஷிக்க, ஆழ்வார் இருக்கக்கூடிய இடம்னா எவ்வளவு சுத்தமா பவித்திரமா இருக்க வேண்டும். அதனால இப்படியெல்லாம் அங்க கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாள் அந்த மூதாட்டி. அனுதினம் சுஷ்ரூஷிக்க, யோகத்திலே எழுந்தருளி இருக்கிற இவ்வாழ்வார் ஒரு நாள் திருக்கண்களை விழித்து பார்த்து, இவருக்கு ஏதும் தெரியாது, எம்பெருமானையே யோகத்தினால தியானித்துக் கொண்டிருக்கிறார். தினம் தினம் அந்த மூதாட்டி இதை செய்து கொண்டு போகிறாள். ஒரு நாள் இவர் கண்ணை திறந்து பார்த்தாள். இவள் செய்கிற கிங்கர விருத்திக்கு மிகவும் உவந்த உள்ளத்தவராய், என்னமா செய்யறா இவள், எனக்கும் அவளுக்கு ஏதானோ உறவா ஏதானோ பந்தமா நட்பா ஏதும் இல்லை. நான் யாரோ ஒரு யோகி இந்த இடத்துல உட்காந்து தப செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இவள் நம்மிடத்துல மிகுந்த பக்தியோடு இதை செய்கிறாளே என்ன மிகவும் உவந்த உள்ளத்தராய் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த விருத்தையை பார்த்து, வயதானவளை பார்த்து, உன் அபீஷ்டத்தை சொல்லி காணாய், உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல் என்று சொல்ல, உனக்கு ஒரு வரப்பிரதானம் பண்ணுகிறோம், உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன், உனக்கு என்ன விருப்பமோ அதை கேள் என்று சொல்ல, அவளும் அப்படியே ஆழ்வாரை குறித்து அடியேனிடத்தில் கிருபாதிசயம் உண்டாகில் அடியேனுக்கு இந்த வார்த்தகம் போம்படி கடாட்சி தருள வேணும். எத்தையோ கேட்டா, ஆழ்வாருடைய அருளுக்கு பாத்திரபூதராகி உமக்கு ஏற்பட்ட ஞான பக்தி அடியனுக்கு வரணும்னு கேட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு எனக்கு இந்த வயதான தன்மை இந்த கிழத்தன்மை போக வேண்டும் என்ன அதை கேட்கிறாளாம். அடியனிடத்தில் கிருபாதிசயம் உண்டாகில், கருணை இருந்ததுன்னா இந்த வார்த்தகம் போம்படி கடாட்சி தருள வேணும், இந்த மூப்புத்தன்மை என்னிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்ன ஆழ்வாரும் அப்படியே ஆக கடவுள் என்ன பண்ண முடியும். அவள் என்ன கேட்கிறாளோ அதைத்தான் கொடுக்க முடியும். பெருமானும் அப்படித்தான், நாம போய் என்ன யாச்சிக்கிறோமோ அதைத்தான் கொடுப்பார். அதே மாதிரி ஆழ்வாரும் சரி அப்படியே ஆக கடவுது என்று அவளை குளிர கட்டாட்சி தருள, அவளும் இவர் கட்டாட்சத்தாலே பிராப்த எவ்வனையாய். இதே போல முன்னாடியே நடந்ததுன்னு பார்க்கிறோம். பார்கவர் விட்டு போன பிற்பாடு திருவாலன் பங்கைய செல்வி அவர்கள் எடுத்துக்கொண்டு வளர்க்க, கர்ப்பம் இல்லாமல் அவள் குழந்தை இல்லாமல் இருந்தவளுக்கு இவள் வந்தவுடனே வனமுலைகள் சோர்ந்து பாய்ந்தது, பாலை கொடுத்தாள்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு விருத்தன் இவரை தினப்படி பாலை கொடுத்து அந்த பாலை மீதி சேஷித்த பாலை தாம் சீகரித்த பிற்பாடு அவனுக்கும் இளமை திரும்பியது, அவனுடைய பத்னிக்கும் இளமை திரும்பியது. நல்ல ஒரு குமாரன் அவதரித்தான், அவர்தான் கணிகண்ணர். அங்கேயே ஒரு தரம் நடந்ததா. இப்ப மறுபடியும் இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு அந்த எவ்வன பிராயம் திரும்பியது. எவ்வனையாய் தேவஸ்திரியை போலே அதிசுந்தரையாக, தேவலோகத்து அப்சரஸ்திரீ போல நல்ல சுந்தரம் அழகோடு கூடினவளாக ஆகிவிட்டாள். அவ்வளவிலே தன் ராஜ்யாதிபதியான பல்லவராயனும் இவளை கண்டு, பல்லவராயன் பல்லவ ராஜா, பல்லவ தேசம்தான் அந்த இடம், அதனால அந்த பல்லவராயன் இவளை கண்டு மன்மத பான பாதிதனாய் தனக்கு பத்னியாக வேணும் என்று பிரார்த்திக்க, இவளை பார்த்த உடனே அப்படி நகர்வலம் வரும் பொழுது இவளை பார்க்கிறான். பார்த்த உடனே மிகுந்த விருப்பம் கொண்டு நீ எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்க, அவளும் அனுகூலித்து அவனுடனே அதிமானுஷமான போகங்களை அனுபவியா நிற்க, எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி போன பிற்பாடு ஒரு நாள் பல்லவராயன் தனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் சரீரம் ஜரித்து வர கண்டு, இப்ப இந்த பெண்ணுக்கு ஆழ்வாரை அனுவர்த்தித்ததுனாலே கிழத்தனம் போயிட்டு நல்ல யவ்வன பிராயம் வந்தது. ஆழ்வாருடைய கட்டாட்சத்தினாலே அந்த யவ்வன பிராயம் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்படியே இருந்தது. அவளுக்கு எந்த கிழத்தனமும் வரவே இல்லை. ஆனா ராஜாவுக்கு என்னாச்சு, நாளைக்கு நாள் சரீரம் ஜரித்து வர கண்டு மூப்பு ஏறிக்கொண்டே போகிறது. அவளை குறித்து உனக்கு அதிமானுஷமான இந்த யவ்வனம் எங்கனே உண்டாயிற்று, ஒரே சந்தேகமா இருக்கே.
உனக்கு இந்த மாதிரியான எவ்வளம் அப்படியே இருக்கு, எனக்கு மட்டும் இது மாறிக்கொண்டே இருக்கிறதே, மூப்பு வந்து கொண்டே இருக்கிறதே, எதனாலே என்று கேட்க அவளும் அவனை குறித்து ஆழ்வார் கட்டாட்சத்தாலே தனக்கு உண்டானபடியை சொல்லி, அதுவா பக்திசாரராகிற ஆழ்வார் அவருடைய கட்டாட்சத்தினாலதான் நமக்கு இப்படி ஏற்பட்டது. நீயும் உன் நகத்திலே அனுதினம் உபாதானம் பண்ணி வருகிற கணிகண்ணரை அனுவர்த்தித்து அடுத்து வழியும் சொல்லுகிறாள். உனக்கும் இதே மாதிரி வேணும்னா கணிகண்ணர், அந்த கணிகண்ணருங்கிறவர் ஆழ்வாருடைய சிஷ்யர், அவர் தினப்படி இங்க ராஜ்யத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார். அதனால கணிகண்ணரை அனுவர்த்தித்து அவர் எப்படி அவருடைய சிஷ்யரான கணிகண்ணரை அனுவர்த்தித்து அவரை பின்தொடர்ந்து அவர் புருஷகாரமாக தேசிகரான பக்திசாரரை அனுவர்த்தித்தாயாது. ஆழ்வார நேர போய் பற்றக்கூடாதான், புருஷகாரமா சிஷ்யனை பிடித்துக் கொண்டு இவர் மூலமாக பக்திசாரரை அனுவர்த்தித்தாயாகில் உனக்கும் இப்படிப்பட்ட எவ்வளம் உண்டாம் என்று சொல்ல இதுக்கு ஆழ்வார் இருக்கார். இதனாலதான் இந்த ஆழ்வார்கள்லாம் கிராமைக்க ராத்திரரா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர் யோகத்தினாலே 700 வருஷம் ஒரே இடத்துல தங்கி போய் இவர் அத்தை செய்வார் இத்தை செய்வார்னு இந்த ஆழ்வாருக்கு இல்லாத பொல்லாத பெருமைகளை எல்லாம் ஊர் முழுக்க பிரச்சாரம் ஆயிடுச்சுன்னா இவர் யோகியா சன்னியாசியாக இருக்க முடியாது. குடும்பஸ்திரியா குடும்ப புருஷனாகத்தான் மாறிவிடுவார். ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் என்னன்னு பார்த்து இத்தை அருளுவது ஆழ்வாருக்கு ஒரு முக்கியமான கர்த்தவியம் இல்லையே. ஆனாலும் இவருக்கு அப்படி நேர்ந்தது. சரின்னு அந்த ராஜாவுக்கு இப்படி எல்லாம் உபதேசிக்க அப்போது ராஜாவும் கணிகண்ணரை அழைத்து, திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யரான கணிகண்ணரை அழைத்து, உம்முடைய ஆச்சாரியரை நாம் சேவிக்க வேணும், உம்முடைய ஆச்சாரியரான ஆழ்வார் அடியேன் சேவிக்க வேணும் என்று சொல்ல அவரை நம்பக்கள் அழைத்து கொண்டு வர வேணும். நான் வந்து சேவிக்கிறேன் அழைத்துட்டு போன்னு சொல்லணுமா ராஜா? அப்படி சொல்லாம நான் பெரியவன், என்னிடத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வான்னு சிஷ்யரிடத்துல சொல்ல கணிகண்ணரும் நம் ஆச்சாரியர் ஒருவர் அகத்துக்கும் எழுந்தருளார், அவர் சிறந்த யோகி, அவர் ஏதோ நம்முடைய பாக்கியத்தினால திருக்கட்சி மாநகரத்துக்கு வந்து இங்க யோகத்துல எழுந்தருள் இருக்கிறாரே தவிர அவர் என்ன ஒவ்வொருத்தர் ஆத்துக்கெல்லாம் அழைத்து கொண்டு வர முடியுமா? அவர் ஒவ்வொரு அகத்துக்கெல்லாம் எழுந்தருள மாட்டார், ஒருவர் அகத்துக்கும் எழுந்தருளார். ஒரு ராஜாவையும் கணிசித்து பாரார். ராஜாதிராஜ சர்வேஷான்னு இருக்கிற எம்பெருமானத்தான் கண் திறந்து பார்ப்பாரே தவிர மற்ற சாமானிய அரசர்கள் ராஜாக்களை எல்லாம் பார்க்க மாட்டார். என்ன பின்னையும் ராஜாவான பல்லவராயன் தன்னை கவிபாட வேணும் என்று கணிகண்ணரை அபேட்சிக்க, சரி வேண்டாம், அவரை பத்தி அவரை நான் போய் சேவிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் இங்க வருவதும் அப்புறம் பார்த்துக்கலாம், என்னை பத்தி ஒரு பாசுரம் பாடும்படியாக அபேட்சிக்க கணிகண்ணரை அபேட்சிக்க, வைகுந்த செல்வனார் சேவடியை பாடுகை ஒழிய நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். இந்த நாக்கு எதற்கு? ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், கேசவனான எம்பெருமானை பாடுவதற்குத்தான் இந்த நாக்கே தவிர சாமானிய மனுஷர்களை பாடுவதற்கா இந்த நாக்கு? பாடுகை ஒழிய நாக்கொண்டு மானிடம் பாடேன் என்றும் வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டுன்னு அந்த பாசுரத்திலேயே நான்முகந்திர வந்தாதிலே தெரிவிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமான் வைகுந்தத்துல இருக்கக்கூடிய செல்வன் திருவுடக்கு மணாளன், திருவின் மணாளனான எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் பாடணுமே தவிர வேற யாரையும் பாடக்கூடாது. வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்றும் இப்படி தம்முடைய அத்தியவசாய ஹேதுவான சிஷ்டாச்சார வச்சனங்களை சொல்லி, இதெல்லாம் இப்ப வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேங்கிறது நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆனா ஆழ்வாரை இன்னும் அவதரிக்கலையே, இது திருமழிசை ஆழ்வார் காலத்துல நடந்தது. சிஷ்டாச்சார பிரமாணங்கள் இதெல்லாம் இப்ப பின்னாடி அவதரித்த பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு தெரியும். அதனால அந்த பிரமாண வச்சனங்கள் நடுவுல சேர்த்து இதை போல பல சிஷ்டாச்சார வச்சனங்களை அந்த கணிகண்ணர் ஆழ்வாருடைய சிஷ்யர் எடுத்து காட்டி, சிஷ்டர்னா நல்லா உயர்ந்தவர்கள், அவர்கள் செய்வது அவர்கள் உபதேசிப்பதுதான் நமக்கு பிரமாணம். அதனால அந்த ஆச்சார வச்சனங்களை சொல்லி பகவத் பாகவத விஷயம் ஒழிய நான் நரஸ்துதி பண்ணுவதில்லை. பகவானை பாடுவேன், பகவானுடைய அடியவனான பாகவதனை பாடுவேன். இந்த ராஜாவே சிறந்த பாகவதனாக இருந்தால் கண்டிப்பா பாடலாமே. எத்தனையோ ராஜாக்களை ஆழ்வார்கள், அதுவும் திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு கொண்டாடி பாடுகிறார். திருநறையூருங்கிற திவ்ய தேசத்துல அங்க அந்த சோழன் திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே என்ன அந்த 10 பாசுரத்திலையும் கடைசி 4 வரியில அந்த ராஜாவுக்கு தான் கொண்டாட்டம். என்னமா இந்த கோயிலை செப்பனிட்டான், என்னமா கைங்கரியம் பண்ணான், திருக்குளத்து வளச்சோழன் என்ன அந்த சோழனை கொண்டாடுகிறார். நம்முடைய திவ்ய தேசத்திலேயே தன்னன் தொண்டையருக்கோன் செய்த நன்மையிலை திருவல்லிக்கேணி நின்னானை, மண்ணு தன் பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையருக்கோன் செய்த நன்மையிலை. தொண்டையருக்கோனான அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி அவன் நன்றாக செய்தான், இந்த கோயிலை எல்லாம் நன்றாக சீர்படுத்தி கைங்கரியம் செய்தான்னு ராஜாவை கொண்டாடுகிறாரு. அப்ப ஆழ்வார்கள் ராஜாவையும் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ராஜா சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனாய் பாகவதனாக இருக்க வேண்டும். அப்படி இந்த ராஜா இல்லை. அதனால பகவத் பாகவத விஷயம் ஒழிய நான் நரஸ்துதி பண்ணுவதில்லை. என்ன
ஆகிலும் நீர் நம்மை பாட வேணும். அதெல்லாம் இருக்கட்டும்னா நீர் என்னை பத்தி பாடும் அப்படின்னு இப்ப ராஜா மறுபடியும் சொல்லி பார்க்கிறான் என்று அவன் இவரை நிர்பந்திக்க, கணிகண்ணரும் ஆடவர்கள் எங்கண் அகழ்வார் அருள் சுரந்து பாடகமும் ஊரகமும் பாம்பனையும் நீடியமால் நின்னான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்னார் பொழில் கட்சி மாண்பு என்ன அழகான ஒரு பாசுரம். எங்கண் அகழ்வார் அருள் சுரந்து, எங்களிடத்துல அந்த எம்பெருமான் அருள் சுரந்து இருக்கிறான். ஆடவர்கள் எங்கன் அகழ்வான் அருள் சுரந்து, பாடகமும் ஊரகமும், திருப்பாடகம்ங்கிற திவ்யதேசம் அங்கேயே இருக்கு. பாண்டவதூத பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் ஊரகம். அங்கதான் ஆதிசேஷன் வடிவத்துல எம்பெருமான் ஊரகத்தானா சேவை சாதிக்கிறார். திரு உலகளந்த எம்பெருமான், உலகளந்த பெருமாள் சன்னதி. ஆனா அந்த உலகளந்த பெருமாளுக்கு திவ்யதேசம் மங்களாசாசனமே இல்லை. ஆனால் அந்த திவ்யதேசத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய பல சன்னதிகள், ஊரகம், நீரகம், கார்வானம், காரகம் என்று 4 திவ்யதேசங்கள் அதற்குள்ளேயே அமைந்திருக்கிறது. அதுல ஊரகத்து எம்பெருமானை சொல்லி, ஊரகத்து பாடகத்தும் ஊரகமும் பாம்பனையும் நீடியமால், அதுதான் திருவெக்காங்கிற திவ்யதேசத்துல ஆதிசேஷன் பாம்பனையின் மேலே எம்பெருமான் சயனித்து கிடக்கிறான். நின்னான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்றார் பொழில் கட்சி மாண்பு. இதுதான் இந்த கட்சிக்கே இருக்கக்கூடிய பெருமை. மன்றார் பொழில் கட்சி, எம்பெருமான் இந்த இடத்தை மன்றி அப்படியே இங்கே இதை விட்டு நீங்காமல் எப்போதும் சேவை சாதிக்கிறான். நல்ல பொழில்களாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு இதுவே பெருமை என்று பெருமானை பத்தி ஒரு பாசுரத்தை பாட, அவனும் நம்மை பாடு என்றால் இங்கனே சொல்லலாமோ? என்ன பாடுன்னு சொன்னா இவன் என்ன இந்த திவ்யதேசத்தினுடைய பெருமையை பாடுகிறான் என்று சொல்லலாமோ என்று மிகவும் குபிதனாய் கொண்டு ரொம்ப கோபம் வந்து விட்டது. ஆகில் நம்முடைய ராஜ்யத்தினின்றும் போம். இந்த ஊரை பத்தி கொண்டாடி பாடினியே தவிர ஊருக்கு அரசனா இருக்கக்கூடிய என்ன ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவில்லையே. அப்ப இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது, இது என்னுடைய ராஜ்யம், நீ எப்படி இதற்குள்ள இருக்கலாம்? நாடு கடத்துகிறேன், நம்முடைய ராஜ்யத்தினின்றும் போம். என்ன ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ. விபீஷனுடைய வாக்கியம், விபீஷனை பத்தி வால்மீகி தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். ராவணன் நீ குலத்தை அழிக்க பிறந்த கோடரிக்காம்பு, நீங்க இருப்பதே நீ எங்களுக்கு ஆபத்து, நீ இருந்தாலே எங்களுக்கு நாசம்தான், விநாசம்தான், போயிட்டு வான்னு சொல்லல, போன்னு கால உதறி தள்ளினான். உடனே இதுதான் தக்க சமயம். ஆஜகாம முகூர்த்தேன எத்திரரா, அந்த முகூர்த்தத்திலேயே அடுத்த முகூர்த்தம் அடுத்த க்ஷணம் நான் இங்க இருக்கக்கூடாது, ராமன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய்விட வேண்டும்னு சடன்னு விரைந்து அங்கு வந்தானா. ஜகாமன்னு சொல்லணும் வால்மீகி. இங்கிருந்து அங்கு சென்றார். இப்ப லங்கையில தான் காட்சி படலம் இருக்கு, அங்க நடக்கக்கூடிய சரித்திரம். அப்ப லங்கையிலிருந்து சேது கரைக்கு அக்கறைக்கு போனான்னு தானே சொல்லணும். ஆனா கரைக்கு வந்தான்னு சொல்ற. ஏன்னா மனசால எப்போது ராமன் இருக்கிற இடம் தான் நம்முடைய இடமே தவிர அரக்கன் அசுரன் இருக்கக்கூடிய ராவணன் இருக்கக்கூடிய இடமா நம்முடைய இடம். இதே போலத்தான் பெரியாழ்வார் அக்கறை என்னும் அனர்த்த கடவுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைப்பிருந்தேனை என்று தெரிவிக்கிறார். பரமபதத்தை இக்கரைன்னு சொல்றார். நாம வாழக்கூடிய இந்த இடத்த அக்கறைன்னு சொல்றார். அக்கறைனா ரொம்ப தூரக்க இருக்கிறது தான் அக்கறைன்னு சொல்லணும். நாம இருக்கக்கூடியதை இக்கரைன்னு சொல்லணும். நாம வைகுந்தத்திலயா இருக்கோம்? நாம லீலா விபூதியில சம்சாரத்துல இங்க தானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இக்கரைன்னு இதை சொல்ல வேண்டியிருக்க, அக்கரைன்னு இதை குறிப்பிடுகிறார், இக்கரைன்னு வைகுந்தத்தை குறிப்பிடுகிறார். என்ன திருவுள்ளம் எல்லாம் இப்ப வைகுந்தநாதன் இடத்துல சேர்ந்து இருக்கு. நாம இருப்பது பெருமானை விட்டு பெரியாமல் சேர்ந்துதான் இருக்கோம்னு உள்ளம் அங்கேயே இருக்கான். அதனால ஆழ்வாருக்கு தான் எங்கேயோ தனித்து இந்த சம்சாரத்துல தனியா இருக்கேங்கிற ஒரு அனுபவமே இல்லாமல் பெருமானோட சேர்ந்துதான் இருக்கிறோம். இக்கரை ஏறி இழைப்பே இல்லாமல் ரொம்ப தெம்பா இருக்கேன், உன்னுடைய அருளாலே உன்னுடைய கரைக்கு ஏறி விட்டேன்னு மனசால அந்த அனுபவத்தை பெற்று தெரிவிக்கிறார். அக்கறை சம்சாரம் எனக்கு ரொம்ப தூரம், அந்த கொடிதான இடம் எனக்கு கிட்டக்கவே இல்லை, அது தூரக்கன்னு மனசாலேயே கொண்டிருக்கிறாரா. அத மாதிரிதான் இப்ப விபீஷணனும் நாம் இருக்க வேண்டிய இடம் லங்கை அல்ல, ராமபிரான். எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ, இளைய பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராமபிரான் எங்க இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வாசஸ்தானம், அதுதான் எனக்கு இயற்கையான இருப்பிடம். அதனால நான் வந்தேன் என்றுதான் அவனும் நினைத்திருக்கிறான். அது வால்மீகியும் ஆமாமா ராமனுடைய இருப்பிடம் தான் நமக்கு இருப்பிடம், அதனால ஆஜகாம வந்து சேர்ந்தான் விபீஷணன் என்ன சடக்கென ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அங்கு வந்து சேர்ந்தான்னு தெரிவிக்கிறார். அதே மாதிரி இந்த கணிகண்ணரும் ராஜ்யத்து நின்று போன்னு சொன்னானா, எப்ப இந்த வார்த்தையை சொல்லுவான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு பாப்பியானவன், ரொம்ப ரஜோதமோ குணங்களால அபிபூதம், அதால மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜாவோட நமக்கு என்ன சேர்த்தி வேண்டியிருக்கு, இவனுடைய இருப்பிடத்துல நாம எதற்கு இருக்கணும், இதை விட்டு போகலாம் என்று அந்த முகூர்த்தத்திலேயே சடக்கென ஆச்சாரியரான பக்திசார முனிகள் திருமுன்பே வந்து, ஆச்சாரியரான திருமழிசையாழ்வார் திருமுன்னாடி வந்து தண்டன் சமர்ப்பித்து அச்செய்தியை விண்ணப்பம் செய்து, இந்த மாதிரி நடந்தது, ராஜா என்னை பாடு, நான் பெருமானை பாடி இந்த ஊரினுடைய பெருமையை பாடினேன்,
இவன் ஆட்சி புரிகிற ஊர் தானே, அதுல எம்பெருமான் இத்தனை கருணையோடு இத்தனை ஆனந்தத்தோடு பலவிதமான திருமேனிகளோடு இருக்கிறேன்னு பெருமையை சொன்னால், என்னை பத்தி ஒரு வரி கூட சொல்லலையேன்னு அவனுக்கு கோபம் மிகுந்து என்னை நாடு கடத்தி விட்டேன்னு சொல்லிவிட்டான் என்று அந்த விஷயத்தை சொல்ல, அடியேன் இவ்விடத்தில் நின்றும் விடை கொள்ளுகிறேன். ஆச்சு, இனிமே உம்மிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டுகிறேன், இதோ இப்பொழுதே கிளம்புகிறேன். என்ன ஆழ்வாரும் நீர் போகிறீராகில் நாம் இங்கிருக்க போகிறோமோ? இப்ப சிஷ்யரே கிளம்பியாச்சுன்னா இனி ஆச்சாரியருக்கு எதுக்கு இந்த இடத்துல இருப்பிடம்? அடியேனும் உம பின்னாடியே வந்துட போகிறேன். நீர் போகிறீராகில் நாம் இங்க இருக்க போகிறோமோ? நாம் புறப்பட்டால் எம்பெருமான் இங்கு கண் வளரப் போகிறானோ? நானே கிளம்பிட்டேன்னா அடுத்து எம்பெருமான் வேற இங்க கண் வளரப் போகிறாரா? அவன் எழுந்தருளும் போது தன் பரிகரபூதரான பிரம்மாதிகள் இங்கு இருக்க போகிறார்களோ? பெருமானே கிளம்பிட்டார்னா அவருடைய அடியவர்கள் அவருடைய சரீரமாகத்தான் இத்தனை தேவதைகள் இருக்கிறார்கள், இவர்கள்லாம் இங்க இருக்க போகிறார்களோ என்று அருளி செய்து, வெக்காவில் உண்ணிய யோக துறக்கமானவனையும், திருவெக்காங்கிற திவ்ய தேசத்துல உண்ணிய யோக துறக்கமானவன், நன்ன அப்படியே சயனித்துக் கொண்டிருக்கிறான், நன்ன உறக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குமா போல இருக்கிறான். ஆனால் அப்படி அல்ல, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் தானே. திருவுள்ளத்தினால எப்பொழுது இவர்கள்லாம் வரப்போகிறார்கள், எப்பொழுது கடாட்சிக்க போகிறோம்னு அதை மனசால தியானித்துக் கொண்டு யோக துயில், அந்த துயில்ல எம்பெருமான் சயனித்து கிடந்தான். எழுப்பி கொண்டு போரும் யோக துயில்லாம், ராஜாவே சரியில்லை, இந்த ஊர்லாம் உனக்கு பொருத்தமா இல்லை, கிளம்பலாம் என்று எம்பெருமானிடத்துல போய் தெரிவிக்கிறாராம். எழுப்பி கொண்டு வருகிறோம், நீ போயிட்டே இது, நான் சடக்கென போய் எம்பெருமானை எழுப்பி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி திருவெக்கா நாயனார் திருமுன்பே எழுந்தருளி, திருவெக்கா நாயனார் அந்த இடத்துக்கே சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல போய் அவரை பார்த்து, கணிகண்ணன் போகின்னான் காமருபூம் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று ஆழ்வார் விண்ணப்பம் செய்ய, கணிகண்ணன் போகின்றான், உன்னுடைய சிஷ்யனான கணிகண்ணன் இதோ கிளம்பிவிட்டான். காமருபூம் கட்சி, நல்ல பொழில்களாலே சூழப்பட்ட புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய கட்சி மாநகரத்திலே மணிவண்ணா, அதற்கு சேர அழகுடைய திருமேனி, பிரகாசிக்கின்ற ஒளியுடைய திருமேனியோடு மணிவண்ணனாக நீ சயனித்து கிடக்கிறாய். ஒரு பொருள், நீ இனிமே இந்த இடத்துல கிடக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவன், நல்ல துணிவு, எதற்கும் பயம் கிடையாது, நீ பரத்துவம் உடையவன், நீயே பரபரன் என்பது துணிவா நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேனா? அப்ப துணிவுடைய சென்னா புலவன், நல்ல செம்மையான நாக்கு கொண்டிருக்கக்கூடிய அடியவனும் போகின்றேன், இதோ நானும் கிளம்பிட்டேன், நீயும் உந்தன் பைன்னாகப்பாய், உன்னுடைய நாகப்பாய் படுக்கை அதை சுருட்டி கொண்டு கிளம்பு. நாம ஊருக்கு போறோம்னா நல்ல படுக்கை வாய்ப்பு நன்னா இருக்கான்னு தான் பார்க்கிறோம், எங்க போய் நன்னா படுத்துக்கலாம், அதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கோன்ட்டு இப்ப அதுக்குன்னு சின்ன படுக்கைய முதுகல அந்த பையோடைய சேர்த்து வைத்துக்கிற மாதிரி எல்லாம் படுக்கை வந்துடுத்தேன். அந்த மாதிரி பெருமானுக்கு தான் படுக்கிற அந்த படுக்கை இல்லைன்னா படுக்க தூக்கம் வராது. அதனால தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனையும் சுருட்டி கொண்டு நீ கிளம்பு என்று எம்பெருமானுக்கு சொல்ல, எம்பெருமானும் கிளம்புகிறார். ஆழ்வார் விண்ணப்பம் செய்ய, அவர் சொன்ன வண்ணம் செய்து இவருடைய பின்னே எழுந்தருள. இப்பதான் இவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிற அந்த திருநாமம் முதற்கண் ஏற்படுகிறது. இப்ப ஆழ்வார் சொன்ன உடனே அதே வண்ணம் எப்ப ஆழ்வார் நியமித்தாரோ அது நமக்கு கர்த்தவியம், கடமை என்று எம்பெருமானம் இவருடைய பின்னே எழுந்தருள. சுடர்கள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர என்கிறபடியே மற்றும் அத்தேசத்தில் ஆலயங்களில் தேவதைகளும் பின்தொடர என்ன எழுந்தருளுகையாலே அத்தனை பேரும் கிளம்பரா. சுடர்கள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர, சுடர்கள் சோதி எம்பெருமான் தான் சுடர்கள் சோதி, சுடருக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சோதியே இவர் தானே. சூரியனுக்கு ஒளி இருக்கு, அக்னிக்கு ஒளி இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒளி இருக்குன்னா எங்கிருந்து ஒளி வந்தது? எல்லாம் பிரம்மத்தினுடைய ஒளியிலிருந்து கடன் வாங்கி கொண்டுதான் இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஒளியே வந்தது. ஆக சுடருக்குள் சோதி, சுடருக்கெல்லாம் சோதி, அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சோதிமயமான வடிவை தேவரும் முனிவரும் தொடர, தேவாதி தேவர்கள் எல்லாரும் தொடர்கிறார், முனிவர்கள்லாம் தொடர்கிறார்கள். எம்பெருமான் அப்படி நகர்ந்து செல்லுகிறானாம். இதைத்தான் தமிழ்ல குமரகுருபரர்னு ஒரு கவிஞர், அவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ங்கிற அந்த ஒரு இதுல அழகா ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். பச்சை, அதாவது பைந்தமிழின் பின் சென்ன பச்சை பசும் கொண்டலே, நான்மறைகள் இந்த எம்பெருமான குறித்து அப்படி இறைந்து ஓட, நான்மறைகள் எல்லாம் இந்த எம்பெருமான துதித்து கொண்டிருக்கிறதா. பெருமான் கிளம்புகிறார், அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையை அப்படி சுருட்டி கொண்டு மேல வைத்து கொண்டு செல்லுகிறாராம். அது அப்படி அதனுடைய வால் பின்னாடி முதுகுல உரசருது, அவருடைய தோளோடு உரசி உரசி தோலெல்லாம் செவந்து போயிருக்கு. அதனால என்ன பண்றது, ஆழ்வார் கிளம்பி போயிட்டாருன்னா நம்ம இங்க இருக்க முடியாது, படுக்கையை அப்படி தூக்கி கொண்டு சிரமந்து கொண்டு போயிட்டு இருக்கார். இன்னொரு பக்கமானா மகாலட்சுமி தாயார் மிகவும் மெல்லியவளாயித்தே, தாமரையிலேயே பிறந்தவள்,
எந்த கருணமருடும் அவளுக்கு தெரியாது. நாம வேணா வேகமா நடந்து போயிடலாம், அவள் எப்படி நடக்க முடியும்? அதனால அவளை ஒரு கையால அப்படி தூக்கி அணைத்து கொண்டு, ஒரு பக்கம் பாம்பு படுக்கை அணைத்து கொண்டு, ஒரு பக்கம் பிராட்டி அணைத்து கொண்டு அப்படி நடக்கிறாராம். கீழெல்லாம் ஒரே சகதி சேறு வெள்ளமா ஆயிடுது. எதனால என்ன? கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை, அதிலிருந்து தேன் பெறுகிறது. தேன் வெள்ளமா கீழே ஓடி அங்க இருக்கக்கூடிய மண்ணு எல்லாம் சேர்ந்து புரண்டு அப்படியே சகதி வயலாக ஆகிவிட்டது. அதனால சடக்கு குடக்கு நடந்தா வேகமா நடக்க வேற முடியல. ஆனாலும் ஆழ்வார் நடக்கிறார், நம்ம பின்னாடி போகணும்னு இத்தனையும் அவர் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்து செல்லுகிறார்னு அந்த கவி அழகா வர்ணித்து, நான்மறைகள் எல்லாம் அந்த எம்பெருமானை பின்தொடர்ந்து ஓட, எப்ப பெருமானே ஓடுகிறாரோ அப்ப வேதம் அதை எம்பெருமான பின்தொடர்ந்து ஓடுறதான். இவர் எதை எதை பின்தொடர்ந்து போகிறாருன்னா, பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே. பச்சை பசும் கொண்டல், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், அழகான பசுமையான நிறத்தோடு எம்பெருமான் அப்படி சேவை சாதிக்கிறாரா? அழகான பச்சை மலையை போல சேவை சாதிக்கிறார். அவர் பைந்தமிழ் இனிமையான தமிழுக்கு பின்னே சென்றார். தமிழுக்கு பின்னையா சென்றார்? இல்லையே. தமிழ் தலைவனான பேயாழ்வாருக்கும் ஆச்சாரியரா இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார், தமிழ் மன்னிய பேரிருள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னோட மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்று பேயாழ்வார திருவனங்கத்தமுதனார் தமிழ் தலைவன் தெரிவித்தாரா? அவரே தமிழ் தலைவன்னா அவருடைய சிஷ்யர் அல்லவா இவர். அதனால இவர் பைன் தமிழம், இன்னும் இனிமையான தமிழாக இந்த திருமழிசை ஆழ்வார் இருக்கிறார். இந்த தமிழை பின் சென்றுதான் பசும் கொண்டலான எம்பெருமானே செல்லுகிறார். இன்னைக்கும் நம்ம திவ்ய பிரபந்தத்தை பின்தொடர்ந்துதான் எம்பெருமான் எழுந்திருடுகிறார். எத்தனை திவ்யதேசத்துல புறப்பாடுகள் நடந்தாலும் முதல்ல திராவிட வேதம், அது முன்னே எம்பெருமானுக்கு முன்னாடி அத்தியாபக சுவாமிகள் எல்லாம் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு போக, அதை அப்படியே செவிமடுத்துக் கொண்டு, யாரும் அதற்கு எந்த இடையூறும் இல்லாதபடி எம்பெருமான் அதையே செவிமடுத்துக் கொண்டு பின்னையே எழுந்திருடுகிறார். வேதம் எங்கு வருகிறதுன்னா, வேத பாராயணம் எம்பெருமான பின்தொடர்ந்து இவர் எங்க போகிறாரோ அங்க போகணும்னு பின்னாடியே நகர்ந்து வருகிறது. அது அப்படியே அந்த பாசுரத்துல அழகா அந்த பிள்ளை தமிழ் அந்த பாசுரத்திலையும் காட்டினார். அப்ப பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே, இது அப்படியே நடந்ததே. பெருந்தமிழனான, அதாவது தமிழ் தலைவனான பேயாழ்வாருடைய திருவடியா இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் முன்னே செல்ல, அவரை பின்தொடர்ந்து எம்பெருமான் செல்ல, அவரை பின்தொடர்ந்து வேதங்கள் எல்லாம் வந்தன. பிரம்மாதி முதலான தேவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வர இப்படி போயிட்டு இருக்கா. தத் ராஜ்யத்தில் கோயில்களில் எம்பெருமான்களும் இல்லாதே. அத்தனை பேரும் கிளம்பி போயாச்சா? அதாவது சுடர்கொள் சோதியை தேவரும் முனிவரும் தொடர என்கிறபடியே மற்றும் அத்தேசத்தில் ஆலயங்களில் தேவதைகளும் பின்தொடர. சரி, பெருமானே கிளம்பிட்டார்னா அங்க எத்தனையோ கோவில்கள் இருக்குமே, அந்த சாமானியப்பட்ட தேவதைகளும் பின்தொடர்கிறார்களாம். எழுந்தருளுகையாலே அபிவிருக்ஷாக பரிம்லானாக ச புஷ்பாங்குர கோரக்காக உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்ச. எப்படி அயோத்தி மாநகரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு ஏகின அந்த சமயம் நல்ல வசந்த ருத்து, ஆனா அப்படியே மரங்கள் எல்லாம் இப்ப இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயின, புஷ்பங்கள் எல்லாம் காய்ந்து போயின, பழங்கள் எல்லாம் உதிர்ந்து ஏதும் இல்லாமல் அபிவிருக்ஷாக பரிம்லானாக. விருட்சங்கிற சப்தம் அதனுடைய வேர் அந்த பகுதி அதற்கு மேல வரைக்கும் நன்னா ஜலம் மூடிக்கொண்டிருந்தால் அதை விருட்சம்னு சொல்லணும். வடமொழியில பல சொற்கள் இருக்கு. விருட்சம் ஒரு மரத்தை குறிப்பதற்கே பல சொற்கள் இருக்கு. அதுல விருட்சம் எப்ப பிரயோகிக்கலாம்னா, நன்னா அந்த வேர் பகுதிக்கு மேல அது மூடிக்கொண்டிருக்கிறது, ஜலத்தால நன்றாக மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரம் இருந்தால் அதைத்தான் விருட்சம்னு சொல்லணும். ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, இந்த 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 விஷயத்த அந்த தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல அவன் திரும்பி வந்து சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது, உன்னுடைய நாட்டுல இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பட்டு போயினன்னு சொன்ன உடனே, ஓ ஜலம் இல்லாமல் நீர் இல்லாமல் பட்டு போயினவா? ஏன் வெயில் காலம் அதனால நீர் இல்லாமல் பட்டு போயினவான்னா கிடையவே கிடையாது. நல்ல நீர் நிரம்பி இருக்கிறது எல்லா மரங்களும், ஆனாலும் உலர்ந்து போயின, சரகாயின, ஏதும் பழுக்கவில்லை, புஷ்பங்கள் இல்லை. அபிவிருக்ஷாக பரிம்லானாக, அப்படிப்பட்ட விருட்சங்களும் உலர்ந்து போயின, வாடி போயின. ச புஷ்பாங்குர கோரக்காக, நல்ல புஷ்பங்கள் மொட்டுகள் இத்தோடு கூடினவாய் அத்தனையும் சரகாக போகின, சருகாய் போயினன்னு தெரிவிக்கிறாள். அப்ப நீரால நிறைந்திருந்தாலும் இதற்கெல்லாம் காரணபூதனா இருக்கக்கூடிய ராமபிரானே அந்த ஊர்ல இல்லைன்னா எப்படி அழகு இருக்கும், எப்படி சோபை இருக்கும்? அப்ப ராமபிரான் நகர்ந்த உடனே இந்த மரங்களும் பட்டு போயின. நதிகளும் உபதத்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்ச, அப்படியே கொதித்து போயினவன். உதகாக நீர்நிலைகள், நத்யாக நதிகள், பல்வலானி சராம்சிச்ச குளங்கள் குட்டைகள் அத்தனையும் அப்படியே வெந்து போய் ஜலம் இல்லாமல் அத்தனையும் கொதித்து போயின என்று சொல்லுகிறபடியே திரு அயோத்தியை ராம விஸ்லேஷத்தாலே பொலி வழிந்தா போலே. ராமனை விட்டு பிரிந்த அயோத்தியை எப்படி
பொலிவே இல்லாமல் அழகே இல்லாமல் போயிட்டோ. காஞ்சி நகரத்திலே தரு உல்மஸ் லதாதிகளும் நதி தடாகங்களும் மிகவும் வாடி அழகழிந்து தத் ராஜ்யத்தில் கோயில்களில் எம்பெருமான்களும் இல்லாதே அங்க இருக்கக்கூடிய தரு விருட்சங்கள், புல்மம் அப்படின்னா சின்ன குட்டையான அந்த விருட்சங்கள், லதான்னா கொடிகள், தருன்னா மரங்கள், புல்மன்னா சின்ன சின்ன செடிகள், லதான்னா கொடிகள், இது எல்லாமே நதி தடாகங்களும் நதிகளும் குளங்களும் மிகவும் வாடி அழகழிந்து தத் ராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்துல கோயில்கள் எம்பெருமான்களும் இல்லாதே. எத்தனையோ கோயில்கள் திவதேசங்கள் அங்கு இருக்கிறதே, அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் எம்பெருமான்களும் இல்லாதே, ஆலயங்களிலே தேவதைகள் ஒருவரும் இன்றியே அந்தகாரம் கவிந்து. எல்லாரும் கிளம்பி போயாச்சுன்னா அப்போ அங்க அழகே இல்லை, எல்லா இடத்துலும் இருள் மூடி விட்டதாம். தேவதைகள் ஒருவரும் இன்றியே அந்தகாரம் கவிந்து, நல்ல அந்தகாரம் இருட்டானது மூடி உதய அஸ்தமயம் தெரியாதே நீளிரவாய் நீண்டதால். திருவாய்மொழி பாசுரம். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீளிரவாய் நீண்டதால். பராங்குஷ நாயக்கியா அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல ராத்திரி பொழுது வந்துடுத்தான். இந்த ராத்திரியை கடப்பதற்குள்ள பெரும் பாடுபட்டாள் பராங்குஷ நாயகி. ஐயோ, இந்த ராத்திரி ரொம்ப காலராத்திரிய போல, பிரளய காலத்து இரவு போல இப்படி நீண்டு இருக்கிறதே. அப்படியெல்லாம் இந்த ஒரே இரவு தான். ஆனாலும் விஸ்லேஷத்துல இருக்கும் பொழுது அந்த இரவுங்கிறது நீடித்ததாகத்தானே தெரியும். தன்னுடைய நாயகனோட சேர்ந்திருந்தால் ஐயோ சட்டனே இந்த இரவு பொழுது கழிந்து விட்டதேன்னு தோணும். ஆனா நாயகனை விட்டு பிரிந்திருந்தால் அதே இரவு பொழுது ரொம்ப நீளமாக இருப்பதாக தெரியும். அத மாதிரிதான் இப்போ நீளிரவாய் நீண்டதால். எல்லா இடத்துலும் இருட்டு கவிந்து உதயம், சூரியன் உதயம் ஆறுதா சூரிய அஸ்தமனம் ஆகிறதா ஏதும் தெரியாமல் நீளிரவாய் நீண்டதால் என்கிறபடியே கன திமிர பூயிஷ்டமான படியை. கன நல்ல அடர்ந்த இருட்டு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, அடர்ந்த இருட்டு. திமிரம் பூயிஷ்டமான, அது அப்படியே நன்னா வளர்ந்து பெருகி எல்லா இடமும் இருளாலேயே மூடினபடியாக ஆகிவிட்டது. ராஜாவும் மந்திரிகளும் கண்டு, ராஜா இருக்கார், மந்திரி இருக்கார், இதெல்லாம் பார்க்கிறார். போற கிளேசிச்சு, ஐயோ என்னவோ பெரிய அபச்சாரப்பட்டுட்டோம், இப்படி போய் நான் ஆசைப்பட்டு கணிகண்ணன் இடத்துல இப்படி அபச்சாரப்பட்டுட்டேனே என்று மிகவும் வருந்தி இவர்களை பின்தொடர்ந்து சென்று உணர்ந்தான். மந்திரிமார்கள் எடுத்து சொல்ல அதை கேட்டுக்கொண்டு ஆஹா தப்பு பண்ணிட்டேன் என்று உணர்ந்து இவர்களை பின்தொடர்ந்து சென்று ஓரிரவு இருக்கை என்கிற ஊரிலே இவர்களை கண்டு. ஓரிருக்கை, ஓரிரவிருக்கை, ஓரிக்கை, ஓரிரவிருக்கைன்னு ஒரு பேர் ஏற்பட்டது. இவெல்லாம் போய் தங்கின இடம் எந்த இடம்னா ஒரு இரவு தங்கினதுனால ஓரிரவு இருக்கைன்னு ஆனது. அப்புறம் ஓரிருக்கைன்னு ஆனது. இப்போ ஓரிக்கைன்னு மருவி எடுத்து அந்த இடம். அந்த இடத்திலே அந்த ஊரிலே இவர்களை கண்டு கப்படத்தை கட்டி காலிலே விழுந்து கணிகண்ணரை வேண்டி கொள்ள. கப்படத்தை கட்டி காலிலே விழுந்து, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அபராத க்ஷாமனம் பண்ணிட்டு கீழே விழுந்து பிரார்த்திக்கிறாராம். காலிலே விழுந்து கணிகண்ணரை வேண்டி கொள்ள. கணிகண்ணரும் மீண்டு எழுந்திரும்படி ஆழ்வாரை வேண்டிக் கொள்ள. கணிகண்ணரும் மீண்டு எழுந்திர வேண்டும்னு திருமழிசை ஆழ்வாரை வேண்டிக் கொள்ள. ஆழ்வாரும் மீண்டு எழுந்தருள. அப்ப இவர் வந்து பிரார்த்தித்த உடனே கணிகண்ணர் மன்னிச்சுட்டார். சரி சரி ராஜா புரிஞ்சுட்டான், அவனுடைய நிலைமைய பார்த்தாலே அவன் திருந்திட்டான்னு தெரியறது. அப்ப இந்த ராஜ்யத்தை நாம பாழ்படுத்தினோங்கிற அந்த குற்றம் நமக்கு வரக்கூடாது. ராஜாவை மட்டும்தான் திருத்தனமே ஒழிந்து அவனுக்குத்தான் அந்த கஷ்டம் ஏற்படணுமே தவிர ஊர்ல இருக்கக்கூடிய இத்தனை பேரும் கஷ்டப்படுவதுங்கிறது கூடாது. அப்ப ஊருக்கு நன்மைனா நாம திரும்பி வந்துவிட வேண்டும் என்று கணிகண்ணர் திரும்பி வருவதற்கு முயற்சித்தார். அதே சமயத்துல ஆழ்வாரும் திரும்பி வரணுமே, அதனால ஆழ்வாரை வேண்டிக் கொள்ள. ஆழ்வாரும் சரி சரி நீ எப்ப அங்க போகணும் முடிவெடுத்தாயோ உன் பின்னாடி நானும் வருகிறேன் என்று ஆழ்வாரும் மீண்டெழுந்தருள திருவுள்ளமாய் ஆசிரித பரதந்திரனான சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை பார்த்து, தாம் சொன்ன வண்ணம் அந்த எம்பெருமான் எழுந்தருளை பின்னாடியே வந்தாரா. ஒரு இரவு அங்கு தங்கி இருக்கிறார்கள். அந்த இரவிலிருந்து இப்ப மீண்டும் பகல் வந்த பொழுதும் கிளம்புற சமயத்துல எம்பெருமானை பார்த்து ஆசிரித பரதந்திரன் அடியவர்கள் சொன்ன வண்ணம் கேட்பவன் எம்பெருமான் அவனை பார்த்து கணிகண்ணன் பொழிந்தான். இவ்வளவு நேரம் கணிகண்ணன் போகின்றான், போயிட்டே இருந்தா பின்னாடி போனோம். அவன் ஒழிந்தான், இனி போக போவதில்லை, மீண்டும் திரும்பி விட்டான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, அழகான பொயில் கட்சி சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், நீ கிடக்க வேண்டான்னு முன்னாடி சொன்ன, இல்ல நீ கிடக்க வேண்டும் என்று சொல்லி துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். நான் கிடக்கணும்னா நீர் போகாம இருக்கணுமே, நானும் போக்கொழிந்தேன். நானும் துணிவுடைய சென்னா புலனும் போக்கொழிந்தேன். நீ முந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். அங்க சுருட்டிக்கொள்னு சொன்னார், இங்க படுத்துக்கொள்னு நல்லா விரித்து கொண்டு நீ சயனிக்க வேண்டும்னு சொல்ல.
அன்றைக்கு முதல்ல எப்படி இருந்தார்? இடமிருந்து வலமாக சயனித்துக் கொண்டிருந்தவர். சரி, ஆழ்வார் சொன்னபடி நாம கேட்டோங்கிறத உலகத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கணுமே, அதற்காக வலமிருந்த இடமாக மாறி சயனித்தாராம். இன்னைக்கு நாம போய் பெருமானை சேவித்தால் அவர் வலது பக்கம் தான் திருமுடியை வைத்துக் கொண்டு இடது பக்கம் திருவடியை நீட்டி கொண்டுதான் சேவை சாதிக்கிறார். ஆச்சரியமான அந்த எம்பெருமான். அப்படி அந்த எம்பெருமான் சேவை சாதிக்க மீண்டு எழுந்தருளி ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்தது எல்லாருக்கும் பிரத்யட்சமாக வேணும் என்று இடத்திருக்கை கீழ்ப்பட கண் வளர்ந்தருளினார். இப்படி விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை என்கிறபடியே சேர்ந்து நாகத்தனையை படுக்கையாக படுத்துக் கொண்டு கண் வளர்ந்தருணைந்த சௌலபியத்தை அனுசந்திக்கிறேன். வெக்கனை கிடந்தது என்ன நீர்மையே, அன்னு நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்று அந்த எம்பெருமான குறித்து தெரிவித்து நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன்னு தெரிவித்தார். அதற்கு முன்னாடி நின்னந்தை ஊரகத்து இருந்தவிந்தை பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்தது எண்ணில்லாத முன்னெல்லாம் கிடந்தது என்ன நீர்மையே. வெக்கனையில கிடந்தது என்ன நீர்மை, என்ன நீர்மை? ஏற்கனவே கிடந்தது ஒரு நீர்மை. சரஸ்வதி அவள் வேகமா பிரவகித்து கொண்டு வர அவளை தடுக்க வேண்டும் என்பதற்காக எதையோ செய்திருக்கலாம். ஒரு சங்கல்பத்தினாலேயே இதற்கு மேல நீ தாண்ட வேண்டாம்னு சொன்னால் அவள் தாண்டியே இருக்க முடியாது. ஆனா தாமே நடுவுல வந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்னா இது என்ன நீர்மை, என்ன நீர்மை? பிரம்மாவினுடைய ஒரு யாகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் முதல்ல வந்து சயனித்ததே நீர்மை. அதற்கு மேல யாரோ ஒரு சாமானியப்பட்ட நான் சொன்னேங்கிறதுக்காக எழுந்திருந்து என் பின்னாடியே வந்து மீண்டும் நான் சொன்னேங்கிறதுக்காக மறுபடியும் பாயை விரித்து கொண்டு படுத்து கிடந்தார்னா இது என்ன நீர்மை? வெக்கனை கிடந்தது என்ன நீர்மை? இந்த சௌலபிய குணத்தை எப்படி அனுபவிப்பதுன்னு தெரியவில்லையே என்று பிரீதராய் அருளினார் என்று தெரிவிக்கிறார். ஆக இந்த சௌலபிய குணத்தை அனுசந்தித்து அந்த நகரிதானும் நிறைந்த சீர் நீழ்கட்சி என்னும்படி பொடிவை உடைத்தாய் இருக்கையாதே. இப்ப எம்பெருமான் திரும்பிட்டார்னா மறுபடியும் எல்லா தேவதைகளும் வந்து அவரவர்கள் இடத்துக்கு ஏறிவிட்டார்கள். அந்த கோயில்கள் எல்லாம் மறுபடியும் நன்றாக பூத்து அந்த நகரமே ஓஹோன்னு ஆனது. அதனால பொடி உடைத்தா இருக்கையாலே நல்ல பொடிவு அழகு அதற்கு ஏற்பட்டு நிறைந்த சீர் நீழ் கட்சி, சீர்ல எதுவும் குறையாமல் எல்லா பெருமையும் அந்த கட்சி மாநகரத்துக்கு மறுபடியும் ஏற்பட்டது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு யோகத்திலே பெண்ணையும் சில காலம் எழுந்தருளி இருந்து. வெள்ளத்தரவு அழகான அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அரவு ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மேல சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டு அங்கேயே இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆக இது திருவெக்காங்கிற அந்த சரித்திரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த எம்பெருமானுடைய சரித்திரம், அது இவராலேயே நடந்ததுன்னு அந்த சரித்திரத்தை தெரிவித்தார். அடுத்து இதே மாதிரி கும்பகோணம் திருக்குடந்தை சாரங்கபாணி எம்பெருமான் அமுதாழ்வார் ஆதரித்த பெருகளை தாராமையாலே தளர்ந்து மிகான நம்மாழ்வாரிடத்துல அப்படி ஏற்பட்டது. மணவாள மாமணிகள் திருவாய்மொழி 100 6வது சரணாகதி பண்ணார். இப்பொழுதே வேண்டும் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலகன் மத்திலேன் என்று பெருமானிடத்துல பிரார்த்தித்தார். ஆனா 6ஆவதாழ்வார் ஆதரித்த பேருகளை தாராமையாலே அவர் கேட்டவுடனே இந்த பேரு கொடுக்கல நம்மாழ்வாருக்கு. ஆனால் இங்க என்ன ஆச்சு? திருமழிசை ஆழ்வார் கேட்ட உடனே அதே மாதிரி செய்தாராம். அந்த சரித்திரத்தை மேற்கொண்டு தெரிவிக்க போகிறார். கும்பகோண யாத்ரா அபேட்சை உடையராய். கும்பகோணத்துக்கு போகணும், நமக்கெல்லாம் கூட பல இடத்துக்கு யாத்திரை போகணும்னு இருக்குமே. அது மாதிரி திருமழிசை ஆழ்வார் நன்ன மனது முழுக்க தியானத்துல தான் இருக்கார், பகவான் அனுபவித்துத்தான் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆழ்வார்களுக்கு எதுல ஊற்றம்? இந்த முதலாழ்வார்களுக்கு ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல ஊற்றம், திருமழிசை ஆழ்வாருக்கு அந்தர்யாமியாக உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல ஊற்றம், நம்மாழ்வாருக்கும் அதே மாதிரி ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் கண்ணனிடத்துல ஊற்றம், குலசேகர ஆழ்வாருக்கு ராமனிடத்துல ஊற்றம், அர்ச்சாலேயே ரொம்ப சிறப்பானவனான திருவரங்கம் அந்த எம்பெருமானிடத்துல திருப்பான் ஆழ்வாருக்கும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கும் ஊற்றம், மற்ற அர்ச்சா சாமானியம் எல்லா அர்ச்சா ஸ்தலங்கள்லயும் திருமங்கை ஆழ்வாருக்கு ஊற்றம். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொன்றிடத்துல ஈடுபாடு இருந்தாலும் பொதுவாக ஆழ்வார்கள்னு சொன்னாலே அவர்கள் ஈடுபட்டு இருப்பது உகந்து அருளின நிலங்கள், அந்த திவ்யதேசங்கள்ல மிகவும் ஈடுபட்டு இருப்பார்கள். அதனால தான் இவர்கள் திவ்ய சூரிகள். இவர்களால் அருளச் செய்யப்பட்ட பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள், இவர்களாலே பாடப்பட்ட ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்ன இப்படி பேர் வந்தது. அப்ப ஆழ்வார்னு சொன்னாலே திவ்ய தேசத்தை பாடலன்னா அவர் ஆழ்வாராகவே இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்தர்யாமியில ஊற்றமாக இருந்தாலும் திவ்ய தேசத்திலையும் அவர்களுக்கு அந்த ஊற்றம்ங்கிறது அது தன்னடையே சேரும். அதனால திருவெக்காங்கிற அச்சா திருமேனியை சேவித்தது போராது, கும்பகோண யாத்திரை அங்கு சென்று அங்கு போய் எம்பெருமான சேவிக்க வேண்டும் என்று அபேட்சை, அதுல விருப்பமுடையவராய் யோ நரஹ கும்பகோணே அஸ்மின் க்ஷணார்த்தம் அபிதிஷ்டதி கரஸ்தம் தஸ்ய வைகுண்டம்
கிமுத அந்நிய விபூதயா. இது கும்பகோண மாஹாத்மியம் அந்த புராணத்துல தெரிவிக்கப்படுகிறது. யோ நரஹா, யார் ஒரு நரன், ஒரு மனுஷன், கும்பகோணே, கும்பகோணம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்திலே, அஸ்மின் க்ஷணார்த்தம் அபிதிஷ்டதி, ஒரு க்ஷணம் அங்க நின்றால் கூட போருமா? கும்பகோணத்துல போய் ஒரு க்ஷணம் நின்றாலும் கரஸ்தம் தஸ்ய வைகுண்டம், வைகுண்டமானவர் மற்றது கையதுவேன்னு தெரிவித்தாரு. அந்த மாதிரி அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக வைகுண்டமே கிடைத்து விடும். கிமுத அந்நிய விபூதயா, இதை விட்டு அவனுக்கு வேறு என்ன விபூதி வேண்டும், என்ன இடத்துக்கு போகணும்? வேண்டவே வேண்டாமே. அப்படிப்பட்ட பெருமையா கும்பகோணத்திற்கு. அப்படியா சுவாமி, அப்ப அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் சட்டன்னு வைகுண்டம் கிடைத்து விடுவான்னா? இருப்பவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இருந்தாலும், இப்படி இருந்தால் அங்கு கிடைக்கும் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரபூதம் ஆவோங்கிற ஞானம் இருக்கணுமே. கங்கையில மீன்கள் இருக்கிறது, கங்கையில் குளித்தால் வைகுண்டம் பாவங்கள் எல்லாம் போகும்னா, கங்கையில இருக்கிற மீன்களுக்கெல்லாம் பாபம் போகி எல்லாம் அடுத்தடுத்து உயர்ந்த பிறவி எடுத்து அப்படியே முக்திக்கு போகிறது. அப்படி காணப்படவில்லை. அப்ப ஞானம்ங்கிறது அவசியம். கங்கையிலே இருந்தால் கூட இது பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிற எண்ணம் வேண்டுமா? அது மாதிரி கும்பகோணத்துல இருந்தால் சாரங்கபாணி எம்பெருமானுடைய அற்புதமான இடம், சக்கரபாணி எம்பெருமான் எழுந்திருள் இருக்கக்கூடிய இடம் என்ன, அந்த இடத்தினுடைய பெருமை மனசுல பட்டு பெருமானுடைய அருளுக்கு பாத்திரபூத்தராக ஆனால் அப்ப கரஸ்தம் வைகுண்டம், உள்ளங்கை நெல்லிக்கணியாக வைகுண்டம் கிடைக்கும். அதைத்தான் இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. வைகுண்டமானவர் மற்றது கையதுவாகத்தக்க பிரபாவ அதிசயத்தை உடையதான, மற்றது கையது ஆக்கத்தக்க, ஆக்குவதற்கு தக்கதான் அந்த இடம் இருக்கு. அது ஆக்குவதும் ஆக்காதும் நம்முடைய ஒரு எண்ணத்துலதான் இருக்கு. அங்க போயும் வெறும் உலக விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஆக்க முடியாது. அங்க சென்று பெருமானுடைய அருளுக்கு பாத்திரபூத்தராக ஆனால் அப்ப நிச்சயம் இந்த வைகுண்டமானவர்ங்கிறது நமக்கு அப்படி ஆகி கிட்டும். அப்ப ஆக்கத்தக்க பிரபாவ அதிசயம், நல்ல சிறந்த பெருமை அந்த திவ்ய கஷேத்திரத்திற்கு உண்டு. திருக்குடந்தையிலே நித்தியவாசம் பண்ணி திருமங்கையாழ்வார் தம்முடைய அத்தனை திவ்ய பிரபந்தத்திலேயும் திருக்குடந்தை எம்பெருமானை அற்புதமா மங்களாசாசனம் செய்திருக்கிறார். நம்மாழ்வார் ஆறாவதேங்கிற பதிகத்துல திருக்குடந்தை எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். இன்னும் அந்த பதிகம் இருந்ததுனாலதான் நமக்கு இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தமே கிடைத்தது. ஆழ்வார் அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து அதற்குள்ள இந்த 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். யாரோ சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேல் நாட்டிலிருந்து இந்த 10 பாசுரங்களை ஊர் முழுக்க யாத்திரையாக சென்று பெருமானை சேவிக்கும் பொழுதெல்லாம் விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி விண்ணப்பித்தவர்கள் காட்டுமன்னார் கோயில்ங்கிற வீரநாராயணபுர கஷேத்திரத்திற்கு போய் அங்கும் விண்ணப்பித்தார்கள். அங்க வாயை மூடிக்கொண்டு வேற ஏதோ பிரமாணங்களை சொல்லிக்கொண்டு அப்படி நகர்ந்து போய்விட்டால் கிடைத்திருக்காது. அங்கும் போய் இந்த 10 பாசுரங்களை விண்ணப்பிக்க அங்கே நாதமுனிகள் இருந்து இதை கேட்டு என்னமோ ஆச்சரியமா சொல்லுகிறார்களே, இந்த பாசுரம் ரொம்ப இனிமையா இருக்கே, தெவிட்டாத அமுதமாக இருக்கிறதே, என்னத்தை கேட்டு அதுல 1010 வருதே, குருபூர் ஷடகோபன் வருதேன்னு தெரிந்து கொண்டு மேற்கொண்டுதான் ஆழ்வாரிடத்துல திவ்ய பிரபந்தங்களை பெற்றார்னா அதற்கெல்லாம் காரணமாயிருப்பது திருக்குடந்தை எம்பெருமான பற்றின இந்த 10 பாசுரங்கள். அப்ப திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமகா என்னவருக்கு ஒரு திருநாமை ஏற்பட்டதாம். திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்தவர், வெளிப்படுத்தினவர் யாருன்னா இந்த திருக்குடந்தை எம்பெருமான். இவர் விஷயமான 10 பாசுரங்கள் இருக்கவே மற்ற பாசுரங்கள் நமக்கு கிட்டியதா? அப்படி ஏற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த திவதேசத்தை சேவிக்க வேண்டும் என்று ஏறார் கோலத்தை யோகத்திலே கொண்டு மேல பிரபாவ அதிசயத்தை உடைத்தான திருக்குடந்தையிலே நித்தியவாசம் பண்ணி அங்கேயே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆறாவது ஆழ்வாரம் திருமழிசை பிரான் ஆறாவது ஆழ்வார். ஆழ்வாருங்கிற பெயர் இவருக்கு வரணும், பிரான் உபகாரகம் சுவாமிங்கிற பெயர் பெருமானுக்கு வரணும். இனிமேதான் மாற போறது. இதுவரைக்கும் அங்க எம்பெருமான் பிரானாகத்தான் இருக்கிறார். ஆனா இவருக்கு முன்கூட்டியே தெரியதுனால இங்க ஆறாவது ஆழ்வார்னு தெரிவிக்கிறார். ஆறாவதுமாகிற வெம்பெருமானை சேவித்து ஏறார் கோலம், என்ன அழகான கோலம், என்ன அழகான திருமேனி, என்ன திவ்யமான அழகு, அதை யோகத்திலே கொண்டு எழுந்தருளி இருக்க திருவுள்ளமாய் அந்த திருமேனி அழக யோகத்தாலே சாட்சாத்கரித்து அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளமாய் நலத்தார் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அளப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனேன்னு திருவாய்மொழி பாசுரம். நலத்தார் மிக்கார் சிறந்த ஞானம், நலம் பக்தி, அந்த பக்தியில மிக்கவர்கள் எல்லாம் குடந்தை கிடந்தார். அப்படி மிக்கவர்கள் இருக்கக்கூடிய குடந்தையில எம்பெருமான் சயனித்து கிடக்கிறார். எங்க இருக்கிறார் அந்த குடந்தை? எப்படிப்பட்டதுன்னா நலத்தார் மிக்கார் குடந்தை, பக்தியில துளி கூட குறைச்சலே இல்லாமல் பரமபக்தி யுக்தர்களா இருக்கிறவர்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தையாம். அந்த இடத்துல மணிகள் சேரும் திருக்குடந்தை. திருமழிசை ஆழ்வார் போய் சேருகிறார், முதலாழ்வார்கள் சேருகிறார்கள், அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் சேருகிறார், நம்மாழ்வார் சேருகிறார். இத்தனை ரத்னங்கள் மணிகளெல்லாம் சேர்ந்து அந்த எம்பெருமான துதிப்ப
அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். ஆக நலத்தார் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான், உன்னை காண வேணும்ங்கிற அந்த ஆசையினாலே நான் ஒரே அலமர்ந்து போகிறேன். ஆகாசத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன் அப்படின்னு பராங்குஷ நாயகி தெரிவிக்கக்கூடிய அந்த பாசுரத்தை கொண்டு என்கிறபடியே அதித்வரையோடு மிகுந்த அந்த வேகம் ஈடுபாடோடு எழுந்தருளா நிற்க செய்தேன். இவ்வளவு நேரம் திருக்குழந்தைய ஓஹோன்னு வர்ணிச்சுட்டார். வர்ணிப்ப பார்த்தா அங்கேயே போய் சேர்ந்துட்டாரான்னு தோன்றிச்சுன்னா போகணும்னு உத்தியோகிக்கிறதுக்கே இவ்வளவு ஒரு பாடு. அப்பேற்பட்ட இடமா இன்னைக்கே போய் அடையணும்னு அந்த துவரையோடு கிளம்பினாராம். கிளம்புற சமயத்துல என்ன ஆயிடுத்து, வழியில போய் கொண்டிருக்கிறார். பெரும்பொழியூர் என்கிற கிராமத்திலே சென்று, பெரும்பொழியூர்னு ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டுகிறார். கிராமத்திலே சென்று ஒரு திண்ணையிலே அவசரித்து எழுந்தருளி இருக்க, ஒரு ஆத்துல ஒரு திண்ணை கட்டி வச்சிருக்கா, அங்கு போய் சற்று சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவசரித்து எழுந்தருளி இருக்க அத்திண்ணையிலே இருந்து அத்தியனம் பண்ணுகிற பிராமணர்கள் இவரை கண்டு சற்று அந்த திண்ணையில ஓய்வெடுத்துக் கொள்ளான்னு ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ள, அங்கே சில பிராமணர்கள் எல்லாம் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இவரை கண்டு விப்ரதிபத்தி பண்ணி வேத அத்தியனத்தை தவிர்த்திருக்க, இவரோ ஏதும் இல்லாமல் யோகத்திலேயே இருக்காருன்னா ரொம்ப அடிக்கடி தீர்த்தமாடி அனுஷ்டானத்தோடு ஓஹோன்னு பன்னெண்டு திருமண் காப்புகள் ஜுவலிக்க அப்படி இருப்பாரான்னா, என்னைக்கோ ஒரு நாள் சாத்தி கொண்டது அது அப்படியே இருக்கும். பல வருஷங்கள் யோகத்திலிருந்து அப்புறம் தானே கண்ணையே விழித்து பார்க்கிறார். அதனால உடலெல்லாம் புழுதி அலைந்து வெண்ணெய் அலைந்த குணங்கும் விளையாடு புழுதியும் கொண்டுன்னு கண்ணன் எப்படி புழுதியோட இருப்பாரோ, கண்ணனுடைய அடியவர்கள் இப்படித்தான் இருப்பார். திருமழிசை ஆழ்வாரம் புழுதி படர்ந்த அந்த திருமேனியோடு அவரும் இருக்கிறார். இவரை பார்த்துட்டு இவர் யாரோ 4ஆம் வர்ணத்தவர் போல இருக்கே, வேற ஏதோ வர்ணத்தவர்கள், இவர் காதலெல்லாம் இந்த வேதம் விழக்கூடாதே என்று அவர்கள் விப்ரதிபத்தி பண்ணி தவறாக புரிந்து கொண்டு வேத அத்தியனத்தை தவிர்த்திருக்க, இவர் காதல விழக்கூடாதுன்னு ஷட்டன்னு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற இடத்தை அப்படியே நிறுத்தி விட்டார்கள். தவிர்ந்திருக்க பின்னை சற்று நேரம் ஆன பிற்பாடு அவர்களுக்கு விட்ட தருவாய் தோன்றாமல், எந்த இடத்துல வேதத்தை விட்டோன்னே தெரியலையே. இவரை பார்த்துட்டு அவருடைய உருவத்தை பார்த்துட்டு இவர் காதல விழக்கூடாதுன்னு நிறுத்தினா, ஆனா எங்க நிறுத்தினோன்னு கவனமா இருக்கணுமா. இப்ப கூட எம்பெருமானுக்கு பாராயணம்னு பின்னாடி செல்லுகிறோம். பாராயணம் போய்கொண்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ராத்திரி புறப்பாடு ஆச்சுன்னா நிறுத்துவோம். அடுத்த நாள் காலத்தால தொடங்கணும்னா எங்க விட்டோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். வேற ஏதோ விஷயத்துல மனசு நிறுத்த கொண்டு எப்ப முடிச்சா போறோம்னு அப்படி நிறுத்திட்டோம்னா அடுத்த நாள் தொடங்குவதற்கு எந்த இடம்னு சற்று நீ எங்க விட்டேன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டு அப்புறம் தான் புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவர்களுக்கு எந்த இடத்துல விட்டோம்னு தெரியவில்லை. விட்ட தருவாய் தோன்றாமல் தடுமாற ஆழ்வாரும் அத்தை கண்டு கருப்பு நெல்லை உயிராலே இடந்து சம்ஞையாலே அந்த வாக்கியத்தை சூழ்ச்சிப்பித்தருள. கிராமம் தானே, அங்க நெல்லெல்லாம் அப்படி விழுந்து கிடக்கிறது. அந்த நெல்லை எடுத்து நகத்தால அப்படி அத பிளத்து காட்டுறார். கருப்பு நெல்லை உகிராலே, உகிர்னா நகம், நெகராலே இடந்து அதை 2ஆக பிளந்து சம்ஞையாலே அந்த வாக்கியத்தை சூழ்ச்சிப்பித்தருள. இப்படி ஒரு கையால ஒண்ணு செய்து இந்த செயலால காட்டுகிறார்கள், சூச்சிப்பிக்கிறார். அப்படி காட்டின உடனே பின்பு அவர்களுக்கு கிருஷ்ணானாம் பிரீஹீனாம் நகனிர் பின்னம் என்கிற வாக்கியம் தோற்ற. இப்படின்னு வேதத்துல ஒரு இடம் வருகிறது. கிருஷ்ணானாம் பிரீஹீனாம், கிருஷ்ணன்னா கருப்பு நிறம், கருப்பு நிறம், கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பிரீஹி நெல்லு, அந்த தானியத்தை நக நிர்பின்னம் நகத்தாலே அதை பிளந்து அதை ஹோமத்துல சேர்க்க வேண்டும்னு ஒரு பகுதி வருகிறது. அந்த பகுதியில தான் இவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அது இவர் எங்கேயோ திண்ணையில வந்து சேர்ந்தவருக்கு நல்லா மனசுல பதிந்து விட்டது. ஆனா அத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள் எதை ஓதினோம்னே தெரியாமல் இவரை பார்த்து நிறுத்த அவர்கள் மறந்து போக அத்தை இவர் ஞாபகப்படுத்தினார் என்கிற வாக்கியம் தோற்ற. இப்படி எடுத்து காட்டின உடனே சிறந்த தேஜஸ்வி, சிறந்த மகான், ஐயோ அபசாரப்பட்டவங்க எப்பேற்பட்டவர் இவர் என்று புரிந்து கொண்டு ந சூத்ராக பகவத் பக்தாக விப்ராக பாகவதா ஸ்மிருதாக இத்தியாதிப்படியே அவர்கள் தெளிந்து வந்து தண்டம் சமர்ப்பித்து கிருதார்த்தர் ஆனார்கள். இவர்கள் யார் எம்பெருமானை நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறானோ, எம்பெருமானையே தன்னுடைய உள்ளத்தாலே எப்பொழுதும் தியானிக்கிறானோ, பகவத் பக்தன், அவன் சூத்ரன்னு சொல்ல முடியாது, அவனை விப்ரன்னு சொல்ல முடியாது, அவனை இந்த ஜாதின்னு அவனை இட்டு நிர்ணயிக்கவே முடியாது. அவன் உயர்ந்த பகவத் பக்தன், அவனே சிறந்த பிரம்மஜானி, அவனே சிறந்த பாகவதன் என்று நாம நினைக்கணுமே தவிர ஏதோ சூத்ரன், இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இந்த குலத்தை சேர்ந்தவன் அவனை பார்க்கவே கூடாது. இதனாலதான் திருமங்கை ஆழ்வார் குலம் தரும் என்ன முதல்லையே எம்பெருமானை தியானிப்பவர்களுக்கு, எம்பெருமானிடத்துல அடியவன்னு புரிந்து கொள்ளுபவர்களுக்கு சிறந்த குலம் கிடைக்கும். என்ன குலம்? தொண்ட குலம். எம்பெருமானுக்கு தொண்டன்ற அந்த குலம் தான் நமக்கு கிடைக்குமா? அதைத்தான் இந்த பிரமாணம். அவனை இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் பார்க்காதே, எம்பெருமானுடைய சிறந்த பக்தன்,
அவனே சிறந்த பிரம்மஜானின்னு அறிந்து கொள் என்ன இந்த பிரமாணம் தெரிவிக்க, அதை இவர்கள்லாம் புரிந்து கொண்டு, இவரை யாரோ சாமானியப்பட்டவன் நினைத்து விட்டேன், இவர் சிறந்த பிரம்மஜானி, இவரிடத்துல நாம் அபச்சாரப்பட்டு விட்டோமே என்று வந்து தண்டம் சமர்ப்பித்து கிருதார்த்தர் ஆனார்கள். அத்தனை பேரும் செய்ததை செய்தவர்களாக ஆனார்கள், செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆனார்கள்னா கிருதார்த்தர் ஆனார்கள் அர்த்தம். என்ன செய்யணும்? ஒரு சிறந்த பாகவத பக்தன் வந்தான்னா அப்படியே கீழே விழுந்து சேவித்து அவனை ஆதரித்து அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்யணுமா, அதை செய்ததினாலே கிருதார்த்தர் ஆனார்கள் என்று இப்படி தெரிவித்தார். அதற்கு மேற்பட மற்றொரு சரித்திரம். பின்னையும் அந்த கிராமாட்சையான எம்பெருமானும் இவ்வாழ்வார் உபாதானார்த்தமாக சஞ்சரித்தருளுகிற திருவீதிகள் தோறும் அபிமுகமாய் திரும்பியருள. அதே கிராமம் பெரும்புலியூர், அந்த கிராமத்திலேயே ஒரு எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு தான் எப்பொழுதுமே சயனத்துல இருக்கிற எம்பெருமான்னா ஒரு பிரீத்தி, ஒரு அன்பு அதிகமாச்சு. அந்த எம்பெருமானிடத்துல அன்பு அதிகரிக்க அந்த எம்பெருமான் என்ன செய்கிறாரா, இன்னும் ஆச்சரியமா, இவர் இந்த எந்தெந்த வீதியில சுத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த வீதியை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்புகிறாராம். அர்ச்சா திருமேனியில் இதெல்லாம் உண்டா? ஆனா கிராம அர்ச்சையான எம்பெருமானும் இவ்வாழ்வார் உபாதானார்த்தமாக சஞ்சரித்தருளுகிற திருவீதிகள் தோறும். உபாதானம் என்றால் திரவியங்களை சேகரிக்கிறது. பெருமானுக்கு திருவாராதனை பண்ணணும்னா பஞ்சகால பராயணர்கள் 5 காலத்தை பிரித்து கொண்டு முதல்ல காத்தால எழுந்துக்கணும். அபிகமனம், உபாதானம். அபிகமனம்னா முதல்ல எழுந்திருந்து எம்பெருமானை நோக்கி, இந்த ஜீவாத்மா எம்பெருமானை நோக்கி சேரணும்னு முதல்ல நினைச்சுக்கணும். அடுத்து அந்த பெருமானுக்கு வேண்டிய உபச்சாரங்களுக்கு சேகரிக்கணுமே, புஷ்பத்தை சேகரிக்கணும், சந்தனம் அரைச்சு கொள்ளணும், பிரசாதங்களை தயார் பண்ணணும், அதெல்லாம் சேர்ப்பதுதான் உபாதானம். இப்ப இவரும் அந்த கிராமத்துல உபாதானத்துக்காக பொருள்களை சேர்க்கறதுக்காக வீதியில நடந்து செல்லுகிறார். சஞ்சரித்தருளுகிற திருவீதிகள் தோறும் அவர் எந்தெந்த திருவீதி போறாரோ சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாள் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் திருமுகத்தை பார்க்கிறாராம், இவரையே பார்த்து கொண்டிருக்கிறாராம். அபிமுகமாய் திரும்பியருள. இப்படி கூட பண்ணுவாரா? அர்ச்சா திருமேனியில இருக்கிற பெருமான் இப்படி எல்லாம் கழுத்தை திரும்பி பார்ப்பரா? இப்படி பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த ஆச்சரியத்தை நம்பியார் கண்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு சுவாமி நம்பியார், பெருமானுக்கு திருவாராதனம் பண்றவராக கூட இருக்கலாம், நம்பியார் கண்டு சில பிராமணருக்கு காட்ட, அங்க இருக்கக்கூடிய மற்ற பிராமணர்களை அழைத்து, பாருங்கள் இந்த எம்பெருமானுடைய திருமுகம் இப்படி அப்படின்னு மாறுகிறதே, எதனாலன்னா ஆழ்வார் அதோ அங்கு செல்லுகிறார், இதோ இங்கு செல்லுகிறாருங்கிறத மாதிரி இவருடைய திருமுகம் இப்படியெல்லாம் நகருகிறது என்று அந்த ஆச்சரியத்தை காட்ட, அவர்கள் அந்த கிராமத்திலே யாகம் பண்ணுகிற பெரும்புலியூர் அடிகளுடைய யாகசாலையிலே சென்று கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் என்று இவருடைய பிரபாவத்தை சொல்ல, பார்த்துட்டோம், என்ன பார்க்கணுமோ இந்த கண்களால எதை பார்க்க முடியாதோ அதை பார்த்து விட்டோம். இப்படி கூட ஒரு ஆச்சரியம் உண்டா? அர்ச்சா திருமேனியில் இருக்கிற எம்பெருமான் போய் இந்த மாதிரி ஒரு பக்தனுக்காக தன்னுடைய திருமுகத்தை எல்லாம் திருப்புகிறான்னா ஆச்சரியமா இருக்கு. இதை பார்த்தோம்னு பெரும்புலியூர் அடிகள் என்ன, அங்க ஒரு சுவாமி அவர் பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யாகத்துல தீட்சிதரா இருக்கக்கூடியவரிடத்துல போய் இந்த பிரபாவத்தை சொல்ல, மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. இந்த கண்ணுக்கு எது பயன் தெரியுமா? மெய் அடியார்கள், உண்மையான அடியவர்கள், போலி வேஷத்தோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் அல்ல, மெய்யடியார்கள் ஈட்டம் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமே. அப்படிப்பட்ட உண்மையான அடியார்களுடைய கூட்டம், முதல்ல ஒரு அடியவனை பார்க்கிறதே மிகவும் துர்லபம். இப்படி அடியார்கள் பலரும் சேர்ந்து கூட்டமா இருப்பது அதை விட துர்லபம். அந்த கூட்டத்தை நம்ம கண்ணால பார்ப்பதுங்கிறது மிக மிக துர்லபம். இது கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் கண்ணுக்கு வேற பயனே வேண்டாம். இந்த கண்ணுக்கு எது பயன்? இப்படிப்பட்ட அடியவர்களுடைய கூட்டத்தை பார்ப்பதே பயன் என்று அந்த ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில தெரிவிக்கிறார். ஆக மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல், கூடுமேல்னா கிடைக்கிறது மிகவும் துர்லபம். சட்டென்று அந்த அடியார்களை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அடியவனை பார்த்துட்டா கண்ணுக்கு அதுதான் முக்கியமான பிரயோஜனம். உடனே கீழே விழுந்து சாட்டாகமாக தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது காணும் கண் பயன் ஆவது. இங்க சாமானியமா தான் இருக்கு பாசுரத்துல, கண்ணுக்கு இதுதான் பயன். யாருடைய கண்ணுக்குன்னு இருக்கா? அப்ப கண்ணுன்னு இருந்தாலே இதுதான் பயன். பெருமானுக்கும் திருக்கண்கள் இருக்கா? அந்த கண்ணுக்கும் இதுதான் பயணம். எம்பெருமானுக்கும் தன்னுடைய அடியவர்களுடைய கூட்டத்தை பார்ப்பதுதான் அவருக்கு கண்ணுக்கே பயன். யாரோ ராட்சசர்கள் அசுரர்கள் இவர்களை பார்ப்பது அவருடைய கண்ணுக்கு பயன் இல்லையே, அவர்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும். அப்ப அடியவனை பார்ப்பதுதான் எம்பெருமானுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறதா? அதனால அவரும் இப்படிப்பட்ட ஒரு அடியவன் இருக்கான இவனை பார்ப்பதுதான் கண்ணுக்கு பயன். என்ன அவர் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய திருமுகத்தாலே பார்த்து நோக்குகிறாராம். அக்ஷ்ணோஹோ பலம் துவாதிருஷ தர்சனம் என்று சொல்லுகிறபடியே அதிஹர்ஷத்துடன் யாகசாலை நின்றும் புறப்பட்டு, இது ஒரு பிரமாணம். அதாவது அக்ஷ்ணோஹோ பலம்
துவாதிருஷ தர்ஷனம் ஹி, ஜிஹ்வாபலம் துவாதிருஷ நாமகீர்த்தனம், ஷிரப்பலம் துவாதிருஷ வந்தனம் ஹி, பாண்யோஹோ பலம் துவாதிருஷ பூஜனம் ஹி என்று இது ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறது. என்ன? கண்களுக்கு, அக்ஷணம்னா கண்கள், கண்களுக்கு எது பயன்? துவாதிருஷ தர்ஷனம் ஹி, உம்மை போன்றவர்களை காண்பதுதான் இந்த கண்ணுக்கு பயணம். சரி, நாக்குக்கு என்ன பயன்? ஜிஹ்வாபலம் துவாதிருஷ நாம கீர்த்தனம், உம்மை போன்றவர்களுடைய பெயர், அந்த நாமங்களை கீர்த்தனம் பண்ணுவது, பாடுவதுதான் இந்த நாக்குக்கே பயன். ஷிரஹா பலம், இந்த தலைக்கு எது பயன்? துவாதிருஷ வந்தனம் ஹி, தலை வணங்கி கை கூப்ப வேண்டும், அப்படி தலையாலே வணங்குவதுதான் தலை படைத்த பயன். பாண்யோஹோ பலம், கைகளுக்கு எது பயன்னா? துவாதிருஷ பூஜனம் ஹி, கையாலே மலர்களை கொண்டு பூஜிக்க வேண்டும், வணங்க வேண்டும், இதுதான் கைகளுக்கு பயன் என்று ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறது. அதை இப்ப பெரும்புலியூர் அடிகள் புரிந்து கொள்ளுகிறார். ஆஹா, எம்பெருமானுடைய கண்களே இவரை நோக்கி திரும்புகிறதுன்னா நம்முடைய கண், கை, கால் எல்லா உறுப்புகளும் இவரை நோக்கித்தான் வணங்க வேண்டும், முதல்ல அவர் அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆசைப்படுகிறார். அக்ஷ்ணோகோபலம் துவாதிருஷ தர்ஷனம் என்று சொல்லுகிறபடியே அதிஹர்ஷத்துடன், மிகுந்த ஆனந்தத்தோடு யாகசாலை நின்றும் புறப்பட்டு, யாகத்துல தீட்சிதனா இருக்கிறவன் இந்த மாதிரி சடக்கனா யாகத்தெல்லாம் விடக்கூடாது. ஆனால் என்ன பண்றது? இப்பேற்பட்ட சிறந்த பாகவதர் வந்திருக்காருன்னா அவரை அழைத்து வந்தாதான் இந்த யாகமே பூர்த்தியாகும். நான் என்னமோ உட்கார்ந்து எவ்வளவு யாகம் பண்ணாலும் பெருமானுக்கு சந்தோஷமே ஏற்படாது. இவர் வந்தாதான் அவர் சந்தோஷப்பட போகிறார்னா இவரை முதல்ல அழைத்து கொண்டு வந்தால்தான் இந்த யாகமே பூர்த்தி அடையும் என்று புரிந்து கொண்டவராய் புறப்பட்டு ஆழ்வார் எழுந்தருளியிருக்கும் இடத்தேற வந்து, அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர வந்து இவருடைய சக்தி பஞ்சமயமான விக்கிரகத்தை கண்டு சேவித்து, என்ன ஆச்சரியமான திருமேனியோடு சேசாதிக்கிறார். எம்பெருமானையே உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எப்படி ஆண்டாள் தெரிவித்தாரோ அத மாதிரி இவர் இருக்காரே, சிறந்த யோகியாக இருக்கிறாரேன்னு இவரை கொண்டு சேவித்து யாகசாலைக்கு எழுந்தருள வேணும். சேவித்து போதும் போதுமின் எமதிடம் புகுதுக என்கிறபடியே நம்முடைய யாகசாலைக்கு எழுந்தருள வேணும். நம்மாழ்வாருடைய பாசுரம், நித்திய சூரிகள் எல்லாம் இங்கிருந்து போகக்கூடிய ஒரு முக்தாத்மாவை, அடியன் தேவரீர் அடியனுடைய குடிசைக்கு பொன்னடி சாத்த வேண்டும்னு இங்கிருந்து போகிற முக்தாத்மாவை எல்லாம் பிரார்த்திக்கிறார்களா? போதுமின் எமதிடம், எம்முடைய குடிசைக்கு தேவர் எழுந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்களா? நித்திய சூரிகள் அவர்களே பிரார்த்திக்கிறார்கள்னா அடியன் பிரார்த்திக்க வேண்டாமா? அதனால எமதிடம், என்னுடைய குடிசைக்கு தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்ன இந்த ஆழ்வாரிடத்துல பிரார்த்திக்க நம்முடைய யாகசாலைக்கு எழுந்தருள வேணும் என்று விண்ணப்பம் செய்து எழுந்தருளவித்துக் கொண்டு போய் ஆழ்வாரம் சம்மதித்தார். அவரை எழுந்தருளவித்துக் கொண்டு அற்புதமா ஒரு பல்லக்கில் அவரை எழுந்தருளித்துக் கொண்டு போக இவ்வாழ்வாருக்கு அக்ர பூஜை பண்ண, அக்ர பூஜை முதல் மரியாதை இவருக்குத்தான் பண்ணணும் என்று அந்த முதல் மரியாதை அவருக்கு சமர்ப்பித்து வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து அத்தை கண்டு அங்குள்ள அத்வரியு தொடக்கமான ஷடங்கிகள் அடைய, இந்த சடங்கை செய்ய வேண்டும்னு அத்வரியு முதலானவர்கள்லாம் கூடியிருக்கா. ஒரு யாகம் பண்ணணும்னா அதற்குன்னு பல பேர் வேண்டும். அந்த பலனும் இப்ப ஒன்னாக கூடி, இது என்ன பெரும்புலியூர் அடிகள் இந்த மாதிரி நடந்து கொண்டு விட்டாரே, யாரோ ஒருவரா பக்திசாரன்னு பெயரா, யாரோ ஒரு பிறம்பெருத்து ஜீவிக்கிறவனுடைய குலத்துல வளர்ந்தவர், இவரை போய் இங்க அழைத்து கொண்டு வருவது எவ்வளவு பெரிய யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இவரை கொண்டு புகுந்து யாகத்தை உபகதியாக்கிற்றே. ஐயோ, இந்த வர்ணத்துல வளர்ந்தவரை போய் இங்க அழைத்து கொண்டு வந்தால் பிராமணர்கள் செய்யக்கூடிய இந்த யாகமே பாழ் வீணாகி போய்விட்டது. உபகதினா தடையாகி போச்சு, நாசமாகி போச்சு, யாகமே ஒன்றும் இல்லாதபடி ஆகிவிட்டது என்று தர்மபுத்திரன் ராஜசூய யாகத்திலே கிருஷ்ணனுக்கு அக்ரபூஜை பண்ணின போது அவரே எடுத்துட்டார். மகாபாரத அந்த சமயத்துல அந்த புராணத்துல காட்டினபடி அந்த மகாபாரதத்துல என்ன தெரிவிக்க, இதிகாசத்துல தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது முதல்ல யாருக்கு முதல் மரியாதை பண்ணணும், இதை யாருக்கு முதல்ல சமர்ப்பிக்கணும்னா கண்ணனுக்குத்தான் சமர்ப்பிக்கணும்னு அத்தனை பேரும் சொன்னார்கள். தர்மபுத்திரனும் சொன்னார். கேட்டு சிசுபாலன், அது என்ன ஒரு இடையனுக்கு போய் முதல் மரியாதையா? கூடவே கூடாதுன்னு சிசுபாலன் பகுமுகமாக பருஷோக்திகள் நிறைய விசவு வைதான். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் என்று நம்மாழ்வார் தெரிவித்தாரே. அந்த மாதிரி மிகுந்த பருஷ பாஷணங்கள், கடிந்த சொற்களை சொல்லி பருஷ உக்திகளை சொல்லி கண்ணனை எவ்வளவு ஏசினான். அதே போல இவர்களும் ஆழ்வாரை பொறுப்பரியனகள் பேசி அதிக்ஷேபிக்க, காது கொண்டு கேட்க முடியாதபடி கடும் சொற்களாலே இவரை திட்டி மிகவும் இவரை அதிக்ஷேபிக்க, ரொம்ப கடிந்து கோபத்தோடு உத்திகளை சொல்ல தீட்சிதரும் பெரும்புலியூர் அடிகள் அவர் பார்க்கிறார். வியாகுல அந்த கருணராய் இவருக்கு பெருமையை சேர்க்க வேண்டும், இவருடைய பிரபாவம் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்ய போக கடைசியில பெரிய அபச்சாரமாக ஆகிவிட்டதே. அவர் பாட்டுக்கு அவர் இருந்த இடத்துல இருந்தால் கூட பெருமை நன்றாக இருந்திருக்கும். இப்பேற்பட்ட மகானுபாவரை இந்த யாகத்துக்கு அழைத்து கொண்டு வந்து
இத்தனை பேரும் இவரிடத்தில் அபசாரப்படும்படி செய்து விட்டோமே என்ன மிகவும் வருத்தப்பட்டவராய் ஆழ்வாரை பார்த்து, இவர்கள் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் என்று விண்ணப்பம் செய்ய, ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன்றது பெரியாழ்வாருடைய பாசுரம். மத்தைய கோபிமார்கள் மத்தைய தாய்மார்கள்லாம் வந்து, கண்ணா உன்னை பத்தி பேசினா என்னால கேட்க முடியாதுன்னு அங்க யசோதை சொன்னாளா, அத மாதிரி இப்ப மத்தையோர்கள்லாம் உன்னை பத்தி ஏதேனும் இந்த மாதிரி பருஷ பாஷணம் பண்ணா என்னால கேட்க முடியலையே, இப்படிப்பட்ட பெரிய அபச்சாரத்தை அடியன் செய்து விட்டேன் என்று விண்ணப்பம் செய்ய, ஆழ்வாரும் இனி நம்மை வெளியிடாதிருக்க ஒண்ணாது. இப்ப இவர் வருத்தப்படுகிறார். இவா பேசுறத பத்தி அவருக்கு ஒன்னும் அவருக்கு அதனால ஒன்னும் அவருக்கு பெருமை குறைய போறது இல்லை, அதனால அவருக்கு ஒன்னும் கஷ்டமும் இல்லை. எத்தனையோ பேர் சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் சூரியனுக்கு அதனால ஏதானும் கஷ்டமா, அதுக்கு ஏதானும் பெருமை குன்றி விடுமா? கிடையாது. அத மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய பெருமை தாம் யாருங்கிறது தான் உணர்ந்துதான் இருக்கிறார். ஆனாலும் பெரும்புலியூரடிகள்ங்கிற இந்த அடியவர் வருத்தப்படுகிறாரே, நமக்கு இப்படி ஒரு அபச்சாரம் நேர்ந்ததுன்னு அவர் வருத்தப்படுகிறாரா? இந்த கஷ்டத்தை நம்மால இனிமே பொறுத்துக்க முடியாது, இனி வெளியிடாது இருக்க ஒண்ணாது. நம்முடைய அந்த பெருமை நாம் யாருங்கிறத வெளியிட வேண்டும் என்று பார்த்து, அஷ்டாங்க யோக சித்தானாம் ஹிருத்யாக நிரதாத்மனாம் யோகினாம் அதிகாரஸ்வ யோகினாம் அதிகாரஸ் சியாத் ஏகஸ்மின் ஹிருதயேஷயே என்கிறபடியே, அஷ்டாங்க யோகத்தை நன்கு கைவந்தவரா பார்கவ ரிஷியினுடைய குமாரர் யோகத்தை நன்கு பயின்றிருக்கிறார், அதுல சித்தி அடைந்தவர். ஹிருத்யாக நிரதாத்மனாம், வெளியிலே ஐக்கியபாத்தியம் முதலான வட்டில்களை வைத்து திருவாராதனம் பண்ணுவது நாமம். ஆனா இந்த யோக சித்தி அடைந்தவர்கள் ஹிருதயத்தினாலே எம்பெருமானுக்கு யாகத்தை செய்து விடுவார்கள். இப்ப கூட திருவாராதனத்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கணும், பெருமானே மார்வம் என்னதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின்னு பாசுரத்துல சொன்னார் போலே, முதல்ல தேவரீர் என்னுடைய ஹிருதயத்துல எழுந்தருள் இருக்கிறேன், அழகான தாமரையில உமக்கு ஆசனத்தை சமர்ப்பித்து உமக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து விட்டேன், ஆனால் உள்ள செய்தது மட்டும் எனக்கு திருப்தி இல்லை, வெளி என்னுடைய கரணங்கள்னாலே உமக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொண்டுதான் திருவாராதத்தை தொடங்க வேண்டும். அப்படிதான் நித்திய கிரந்தம் முதலான கிரந்தங்கள்ல தெரிவிக்கிறார். அத மாதிரி இப்ப இந்த அஷ்டாங்க யோக சித்தி பெற்றவர்கள் ஹிருதயத்தினாலேயே பெருமானுக்கு திருவாராதனம் செய்கிறார்கள். அதான் யாக நிரதாத்மனா, அதிலேயே நிரந்தரமாக ஊன்றி இருப்பவர்கள் இந்த சித்தி பெற்றவர்கள். யோகி நாம் அதிகாரம், அப்படிப்பட்ட யோகிகளுக்கு என்ன அதிகாரம் உண்டு? சியாதி ஏகஸ்மின் ஹிருதயேஷயே, அந்த ஹிருதயத்துக்குள்ள ஈசனாக அவ்வெம்பெருமானை இடைவிடாமல் தியானித்துக் கொண்டு அவனிடத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அந்த அதிகாரம் பெற்றவர்கள் இந்த யோகிகள் என்கிறபடியே தமக்கு அந்தர்யாமியாய், அப்ப ஹிருதயத்துல திருவாராதனம் சமர்ப்பிக்கிறார்னா உள்ள பெருமாள் எழுந்தருளி இருக்கணுமே. அழகா சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு தாமரை கண்ணும் கனிவாயும் என்ன அந்த திருமேனியோடு சேவை சாதித்தால் தானே அர்க்கியம் பாத்தியம் ஆசமணி எல்லாம் சமர்ப்பிக்க முடியும். அப்ப ஹிருதயத்துக்குள்ள ஈசனான எம்பெருமான் அப்படி சேவை சாதிக்க, அற்புதனான அனந்தசேனனை குறித்து அற்புதன் அனந்தசேனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளேன்னு சொன்னாரா, அந்த பாசுரத்தின்படியே அக்கரங்கள் 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 என்று ஆமவது என்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையே, சக்கரங்கொள் கையனே ஷடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசித்து காட்டிடே என்று எல்லோரும் இதோ இவர் யாருன்னு என்னை யாரும் தெரியாமல் அந்த பெரும்புலியூர் அடிகளை வேற வைகிறார், என்னையும் வேற இப்படி தாழ்த்தி பேசுகிறார்களா, நீர் இப்பவே என்ன செய்ய வேண்டும்னா என்னை ஈசனாக்க வல்லையே, இவர்களுக்கு முன்னாடி நான் உன்னுடைய அடியவன், உன்னையே ஹிருதயத்துல தியானிப்பவன்கிறதை இவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நீ விரும்பினாய். ஆனால் சக்கரங்கொள் கையனே, கைகள் அழகா இந்த சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருப்பவரே, இவர்களுடைய குறும்பை எல்லாம் நீக்கணும், இவர்களுடைய கர்வத்தை எல்லாம் அடங்கும்படி நீர் என்ன செய்யணும்? ஷடங்கர் வாய் அடங்கிட, இப்படி யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறார்களோ அவர் வாய் அடங்கும்படி கிடந்த வண்ணமே, இங்க கூட இருந்த வண்ணமே நின்ற வண்ணமேன்னு சொல்லாமல் கிடந்த வண்ணமேன்னு சொன்னால் இவருக்கு அந்தரியாமியா இருக்கிற எம்பெருமான் கூட சயனத்துலதான் இருக்கார் போது. அப்ப இவ்வாழ்வாருக்கு எல்லா இடத்துலயும் என்ன ஈடுபாடுன்னா பெருமானுடைய சயன அழகு, அதை சேவிப்பதிலே ஈடுபாடா. கிடந்த வண்ணமே, உள்ளத்துக்குள்ள நீ எப்படி ரொம்ப ஆயாசம் இல்லாமல் சயனித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட, அப்படியே வெளியில காட்டணும். தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய தூபம் கமழன்னு உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பளிங்கு அந்த மாடத்துக்கு வெளியில இருப்பவர்களுக்கு அப்படியே தெரிந்ததா, அத மாதிரி இப்ப திருமழிசை ஆழ்வாருடைய திருமேனி அப்படியே கண்ணாடி போல பிரகாசிக்கணும். உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது, பெருமான் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார்ன்றது அப்படியே வெளியில காட்டணுமா. இதை விண்ணப்பம் செய்தருட ஒன் சங்கதை வாழ் ஆழியானும் தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்கிறபடியே அந்த எம்பெருமானும் தன்னை காட்டிவிட்டான். தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு ஒன் சங்கதை வாழ் ஆழியான், அழகான கதை
அழகான சங்கு, அழகான வாழ், அழகான சக்கரம், இந்த ஆயுதங்களை எல்லாம் பற்றி கொண்டு எம்பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு எப்போதும் தம்மையே ஒக்க அருள் செய்வான். தனக்கு என்ன பெருமையோ, தனக்கு என்ன ஆனந்தமோ அதை அப்படியே அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் தானே. சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் என்ன மோட்சத்துல கூட 4 விதங்கள். நான் போய் எம்பெருமான அடைகிறோம்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போமா? கிடையாது. சாலோக்கியம், 2 பேரும் ஒரே லோகத்துலதான் இருப்போம். சரி சுவாமி, ஒரே லோகத்துல அவரும் ஒரு 10 மைல் தள்ளி நான் ஒரு 10 மைல் தள்ளி இருப்பேனா? அப்படி கிடையாது. சாலோக்கியம், சாமீபியம், ரொம்ப அருகே அருகே இருப்போம், பக்கத்து பக்கத்துலயே இருப்போம். சாமீபியம், சாரூபியம், சரி அவர் வேற மாதிரி இருப்பார், நான் வேற மாதிரி இருப்பேனா? அவருக்கு என்ன திருவுருவமோ அதே போன்ற ஒரு அழகான உருவம், அப்ராகிருதமான திவ்ய தேகம் தான் நமக்கும் கிடைக்கும். சாயுஜ்யம், எல்லாம் சரி. ஆனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் எனக்கு கிடைக்குமா? ஓஹோன்னு கிடைக்கும். அவருக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம் நமக்கும் கிடைக்கும் என்று இப்படி தம்மையே ஒக்க அருள் செய்கிறாரா? அதே போல என்கிறபடியே அரவத் தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானுமாய் பெரிய திருவனந்தாழ்வான் மேலே வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி, அந்த பிடிக்கும்படி கண்வளர்ந்தருளும்படி அனைவருக்கும் கண்டு அனுபவிக்கும்படி ஆழ்வாருடைய திருமேனியிலே பிரத்யக்ஷமாக்கி இவருக்கு சாரூபிய பிரதானம் பண்ணியருள. வடிவினையில்லா மலர்மகள் பிராட்டி, அவளுடைய வடிவுக்கு இணை சொல்ல முடியுமா? புஷ்பத்திலேயே ஆவிர்பவித்தவள். அப்படிப்பட்ட பிராட்டி மலர்மகள், அவளும் பூசி பிடிக்கக்கூடிய மெல்லடியான். புஷ்பத்திலிருந்து பிறந்தவள்னா எவ்வளவு மெல்லிய திருக்கைகள் கொண்டிருப்பவள். அவளே வருடினா ஐயோ இந்த கால் தாங்குமான்னு தெரியலையே, திருவடி கண்ணி சிவந்து விட்டால் வேண்டாம் வேண்டாம் நம்ம தொட வேண்டாம்னு யோசிப்பலாம். நாம பிடிக்கலன்னா அதுக்கு ஆயாசம் போகாதே, தொடணும்னு யோசிக்கலாம். தொட்டா சிவந்து போயிடுமோ என்ன பயப்படலாம். இப்படி பூசி பிடிக்கும் மெல்லடி, அப்படி பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். கண் வளர்ந்திருக்கிறபடியை அரவிந்த பாவையும் அரவத் தமிழினோடும் அழகிய பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்துல எம்பெருமான் எப்படி சேவை சாதித்தான்னா, அரவத்து அமளி அந்த ஆதிசேஷ படுக்கையோடு அரவிந்த பாவை மகாலட்சுமி தானுமாய் பெரிய திருவனந்தாழ்வான் மேலே எப்படி அவருக்கு சேவை சாதித்தார் பின்னாடி நடக்க போறது. ஆனா ஆச்சாரியர்களுக்கு எல்லா பாசனமும் நன்னா தெரியுமா? அதனால திருவுள்ளத்துல அதை ஓடிக்கொண்டு அதை இங்க சேர்த்து தெரிவிக்கிறார். இப்படி சாரூபிய பிரதானம் பண்ணி, சாரூபியம்னா அந்த எம்பெருமானுடைய ரூபம் எப்படியோ அதே மாதிரி இப்ப திருமழிசை ஆழ்வாருடைய வடிவத்தையும் அதே மாதிரி ஆக்கிவிட்டார். இவரும் அதே ரூபத்துல இருக்கிறார். அவருடைய உள்ளத்துக்குள்ள எம்பெருமான் இப்படி சேவை சாதிக்கிறார். அதுதான் இங்க திருமேனியிலே பிரத்யக்ஷமாக்கி ஆழ்வாருடைய திருமேனிக்குள்ள பெருமான் தான் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிறத பிரத்யக்ஷமா காட்டினார். அடுத்து இவருக்கு சாரூபிய பிரதானம் பண்ணியருள, அதே மாதிரி இவருடைய உருவத்தையும் எம்பெருமான போல அந்த நித்திய சூரியர்கள் எப்படி இருப்பாளோ அது மாதிரியான ஒரு உருவத்தை இவருக்கும் கொடுத்து அதை எல்லாரும் காணலாம்படி காட்டினாராம். இவரும் சாரூபியத்தை பெற்று எல்லாரும் காணலாம்படி எழுந்தருளி இருக்க முன்பு கர்ஹித்த சடங்கிகள் அடைய ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே பிரகாசிக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இவர் உரசிலே பிரத்யக்ஷமாக சேவித்து திருவடிகளிலே சாதனமாக சாஷ்டாங்க பிரணாமத்தை பண்ணி ஷமை கொண்டு ஆழ்வாரை பிரம்மரதம் பண்ணி உபலாலித்து நக்ஷமாமிக்கு லட்சியமாகாமல் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்று கிருதார்த்தரானார்கள். இப்படி காட்டின உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விதிர்த்து போய் ஆஹா ஆழ்வாரிடத்துல என்ன அபச்சாரப்பட்டு விட்டோம், ஜங்கம ஸ்ரீ விமானாணி என்று பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விமானமா. கோவில்ல போய் பெருமானை சேவிக்கிறோம், மேல அழகா விமானம் இருக்கு, கர்ப்ப கிரகத்துக்கு மேல விமானத்தோடு பெருமாள் சேவை சாதிக்கிறாரா? அப்ப அவருடைய இருப்பிடம் ஒரு விமானத்தோடு, அந்தந்த விமானத்துக்குன்னு ஒரு பெயர். பிரணவாகார விமானம் திருவரங்கத்திலே, திருமலையில ஆனந்த விமானம். அதே மாதிரி பெருமாள் கோயில்ல திருக்கட்சியில புண்ணியகோட்டி விமானம், நம்ம ஊர்ல ஆனந்த விமானம், ஆனந்த கோட்டி விமானம். இந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல பெருமான் விமானத்தோடு சேவை சாதிக்கிறார். அவருடைய இருப்பிடத்திற்கு விமானம்னு பெயர் வைக்கிறார்கள். இந்த ஆழ்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா இவர்களும் பெருமானுக்கு ஒரு இருப்பிடம், இவர்களுடைய உள்ளத்தை நீங்காமல் எப்போதும் அங்க நிறைஞ்சி இருக்கிறாரா? அப்ப இதுவே ஒரு விமானம். இது ஜங்கம ஸ்ரீ விமானம். ஜங்கமம்னா நகர்ந்து கொண்டே இருப்பது, ஸ்தாவரம்னா ஒரே இடத்துல இருப்பது. இங்க இருக்கக்கூடிய விமானம் ஸ்தாவரமான விமானம். இந்த மாதிரியான அடியார்கள்னா ஜங்கமம், நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விமானமாம். அப்படிப்பட்ட விமானமாக இந்த ஆழ்வார் இருக்க அவருடைய உள்ளத்துக்குள்ள பெருமான் சேவை சாதித்தார். ஹிருதயத்தில் பிரகாசிக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இவர் உரசிலே பிரத்யக்ஷமாக சேவித்து திருவடிகளிலே சாதனமாக அபச்சாரப்பட்டோம், எப்பேற்பட்ட பெரியவர் என்று கீழே விழுந்து தண்டனிட்டு பிரணாமத்தை பண்ணி க்ஷமை கொண்டு மன்னித்தருள வேண்டும் என்று ஆழ்வாரை பிரம்மரதம் பண்ணி ஒரு பெரிய பல்லக்கு புஷ்பங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரை போன்ற ஒரு அமைப்பை செய்து அதுல ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி உபலாரித்து அவரை கொண்டாடி
வீதிகள் தோற அவரை எழுந்தருள பண்ணி கொண்டு பக்திசாரர் வந்தார், திருமழிசை ஆழ்வார் வந்தார்னு கொண்டாடி நக்ஷமாமிக்கு லட்சியமாகாமல், இது வராக பெருமானுடைய வார்த்தை, நக்ஷமாமி வசுந்தரன், யாரொருத்தன் பாகவதனிடத்தில் அபச்சாரப்படுகிறானோ அவனை நான் மன்னிப்பதே இல்லை. என்னிடத்தில் அபச்சாரப்பட்டு ஒரு தாமரப்பூவை கொடுத்தால் கூட அடுத்த க்ஷணம் மன்னித்தேன்னு சொல்லிடுவேன். ஆனா ஒரு பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டு கோடிக்கணக்கான தாமர புஷ்பங்களை கொண்டு என்னோட திருவடிகள்ல சேர்த்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறார். அப்ப இந்த திருமழிசை ஆழ்வாரிடத்துல அபச்சாரப்பட்டால் நக்ஷமாமிங்கிறதுக்கு இலக்காகி விடுவோம். அப்படி இலக்காகாமல் இவர்கள் தப்பித்தார்களாம். லட்சியம் ஆகாமல் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்று கிருதார்த்தர் ஆனார்கள். பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடியவனா இருந்தா கண்டிப்பா அவரை வணங்கணும், பூசிக்கணும். அந்த பூசித்தல்ங்கிறது ஒரு பெரிய நோன்பு, அதை நோன்பு போல அனுஷ்டிக்க வேண்டும் என்று நோற்று கிருதார்த்தர் ஆனார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக அப்படி இந்த பெரும்புலியூர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து இவ்வாழ்வாரை பற்றினார்கள் என்று இந்த சரித்திரம். ததனந்தரம் இவரும் அவர்களுக்கு பகு பிரகாரமாக ஞான பிரதானம் பண்ணி பகுஷகா கிருபை செய்தருளி வாழ்வித்து செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தையை நோக்கி எழுந்தருளினார். ஆக இப்படி பெரும்புலியூர்ல இந்த சரித்திரம் எல்லாம் முடிந்து மேற்கொண்டு திருக்குடந்தைங்கிற திவதேசத்துக்கு எழுந்தருளினார் என்று தெரிவிக்கப்படுகிறது. செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை. திருக்குடந்தைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அடிக்கடி பல பேரும் வந்து சேர்ந்து சேவித்துக் கொண்டே இருப்பார்களாம். செழுமா மணிகள், உயர்ந்த மணிகள். காவேரி நதி அப்படி போய் பிரவகிக்கிறதா, எங்கெங்கோ இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள், அந்த காவேரியானது நிறைய முத்து பவழம் மணி அத்தனையும் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதா. அது வெறும் மணிகள் அல்ல, உயர்ந்த వ్యక్తిகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் அந்த மணிகள் என்று வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேரக்கூடிய இடம் திருக்குடந்தை, கும்பகோணம். அந்த திவதேசத்துக்கு ஆழ்வாரம் புறப்பட்டு போய் சேருகிறார். அது என்ன சரித்திரம், அங்க எம்பெருமான் எப்படி அவரை கட்டாட்சித்தார், அந்த பாசுரம் என்ன, எம்பெருமான் இடத்துல எப்படி ஈடுபட்டார் என்பதையெல்லாம் நாளைய தினம் இந்த இடத்துல உபன்யாசத்துல அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்ப்பசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.